மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை ஏற்பதற்காக பேராசிரியர் முனைவர் டாக்டர் சுந்தரமூர்த்தி ஐயா அவங்க நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செயல்படுத்துவதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதி எம்ஏ இன்ஜினியரிங் லிட்டரேச்சர், எம்ஏ எஜுகேஷனல், எம்ஏ YHE, எம்காம், எம்ஆட், எம்எட், எம்ஃபில், PhD முடித்துள்ளார்கள். இந்தியன் யோகா அசோசியேஷன் ஆயுஷ் உறுப்பினர், மத்திய அரசு நேவி இந்திய கடற்படையில் 16 ஆண்டு பணியாற்றியவர். ISC, ICSC, CBSE மேட்ரிக் 16 ஆண்டுகள் சேவையாற்றியுள்ளார்கள். பிஎட், எம்எட் கல்லூரியில் 7 ஆண்டுகள் முதல்வராக இருந்துள்ளார்கள். PhD YHEயில், எம்ஃபில் YHEயில் ஆய்வு நெறியாளராக 8 ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளார்கள். WSC டிஸ்டன்ஸ் ஆய்வு மையம், பாரதியார் பல்கலைக்கழக ஆய்வு மையம் 8 ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளார்கள். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எக்ஸ்டர்னல் இன்டர்நேஷனல் ஸ்டாஃப் ஆகவும் உள்ளார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இந்த தலைப்பிற்கு போவது எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய அளப்பரிய கருணையினாலும் அருளுடைய ஆசான் யோகிராஜ் தத்துவஞானி தவத்திரு வேதாத்ரி மகேஷுடைய அளவற்ற ஆசையாலும் நாம் அனைவரும் இந்த ஆழியாறு ஐடி யோக நிகழ்வில் ஜூம் விண்ணலை இணைப்பின் வாயிலாக குருகிரானின் வேதாத்திரிய தெய்வீக சிந்தனைகளை பெறுவதற்காக இங்கே குழுமி இருக்கின்றோம். அருளுடைய ஆசான் அவர்கள் இந்த நிகழ்வில் சூக்கமாக எழுந்தருளி நமக்கு இந்த தெய்வீக சிந்தனைகளை அளிக்கட்டும். முதலாவதாக அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, அருளுடைய ஆசானை வணங்கி, இதுகாலம் இந்த பூலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் வணங்கி வாழ்த்தி அவர்களோடு உயிர்கலப்பு பெற்று இந்த தெய்வீகமான இந்த விண்ணலை நிகழ்விலே இணைந்துள்ள அத்துணை மனவள கலைஞர்களையும் அன்பர்களையும் வணங்கி அவர் தம் பெற்றோரை வணங்கி நாம் இப்பொழுது மரணமில்லா பெருவாழ்வு எனும் பொருள் குறித்து சிந்தனை செய்ய இருக்கின்றோம். முதல்ல குரு சிந்தனை. வாழ்க வளமுடன். தெளிவு குரு சிந்தித்தல் தானே சொல்லுவாங்க. குருகிரானை சிந்தித்தல் மூலமாக நமக்கு இந்த தலைப்புக்கான தெளிவு கிட்டும். முதல்ல அதனால குருகிரானை குரு சாட்சாத் பரபிரம்மன்ற ஒரு வார்த்தையை இப்ப நான் சொல்லியிருப்பேன். அதுல அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களை பற்றி, நம்முடைய குருகிரானை பற்றி சில குறிப்புகளும் அதை சார்ந்ததும் நமக்கு பார்க்க இருக்கின்றோம். அவருடைய கல்வி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குவாலிஃபைடு டாக்டர், வைத்திய பிஷக்ன்ற பட்டத்தை, மருத்துவ பட்டம் 4 ஆண்டுகள் படித்தவர். நிறைய அன்பர்கள் 3ஆம் வகுப்புன்னு சொல்றீங்க. அது இனிமே யாராவது கேட்டா நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ் a qualified physician from a government recognized university from New Delhi. அதனுடைய பிரான்ச் அந்த பேர், அந்த யூனிவர்சிட்டியோட பேர், அவர் படிச்ச யூனிவர்சிட்டி அகில இந்திய மகாமண்டல் அண்ட் வித்யாபீடம் நியூ டெல்லியில இருக்கு. அதோட பிரான்ச்சு அப்போது சென்னையில இருந்தது. அந்த 4 ஆண்டுகள் அவர் படித்த அந்த பேப்பர்ஸ் 9 பேப்பர் படிச்சாங்க. சரக சம்ஹிதை, சுசுரித சம்ஹிதை, மாதவ நிதானம், அஷ்டாங்க ஹிருதயம், அசரத்தின சமுச்சயம், இதெல்லாம் இந்த யோகத்துல ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல உள்ள நூல்களை எல்லாம் படிச்சு தேர்ச்சி பெற்று மருத்துவ பட்டம் வாங்கினாரு. இது ஒரு பட்டம் வைத்திய பிஷக்ன்றது இந்த மருத்துவ பட்டம். 2வது யோகிராஜ்ன்ற பட்டத்தை திரு MK தியான தயாளன் இருந்தாரு டெல்லியில, IPS, அவருக்கு கொடுத்துறோம். 90ஆம் ஆண்டு விழாவில் தத்துவ ஞானி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. திருமுருக கிருபானந்த வாரியார் தவத்திரு வேதாத்திரி அடிகளார் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. சரி, இப்ப நம்ம இந்த குருகிரானுடைய 5 குருமார்கள். இப்போ நீங்க மகாத்மா காந்தி அடிகளை தெரியும். அவருடைய குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, பரமஹம்ச யோகானந்தர் படம். இவர் தான் மகாத்மா காந்தியோட டீச்சர். நிறைய முக்கியமான பிஏபிசிக்கெல்லாம் இவர் அப்ப டீச்சரா இருந்தார். அதே மாதிரி நம்ம சுவாமிக்கு இருந்த ஒரு 5 டீச்சர்ஸ் பாருங்க. முதல்
அவருடைய ஆசிரியர் வந்து ஏ பாலகிருஷ்ணன். பஜனை பாடல்கள்லாம், சதகங்கள் போன்றவைகளெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரெண்டாவது குரு வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ். அவர் தியான முறைகள்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அதோடு அந்த தியான முறைகள் கூடவே ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், தத்துவ விளக்கம், ஆர்கனைக் சக்கரத்துல எப்படி தாவம் பண்றது, இது எல்லாத்தையும் தெளிவாக அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ். மூன்றாவது குரு உலக சமாதான ஆலயம்னு ஒண்ணு இருந்தது. அதோட நிறுவனர் மகாஸ்ரீ பரஞ்சோதியார். அந்த ஆலயத்துல சுவாமிஜி சாந்தி தவம் எடுத்துக்கொண்டார், சாந்தி கற்றுக்கொண்டார். பின்னர் அந்த ஆலயத்துக்கே உலக சமாதான ஆலய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தார் நம்ம சுவாமி. நான்காவது குரு வள்ளல் பெருமானார். இந்த மரணமில்லா பெருவாழ்வோட மிகவும் தொடர்புடைய ஒரு மகான எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வள்ளல் பெருமான் தான். அவர் வடலூர் ராமலிங்க அடிகள் 42 வயது இருக்கும் நம்ம சாமிக்கு. ஒரு பௌர்ணமி இரவு சென்னையில சுவாமி இருக்கும்பொழுது வலப்பக்கம் நைட் 12:30 மணிக்கு வள்ளல் பெருமான் அமர்ந்துட்டார். இன்னும் 10 ஆண்டுகள் உங்க உடம்புல இருக்க போறேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு சுவாமி. அந்த தரிசனம் அப்போ அவருக்கு கிடைச்சது. வள்ளல் பெருமான் அந்த மேட்டுக்குப்பத்துல மறைஞ்சு பல ஆண்டுகள் கழித்து சுவாமிக்கு பரிசுத்தமான மகான் என்பதால் அவருக்கு தரிசனம் கொடுத்தது நான்காவது குரு. ஐந்தாவது குரு சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரை நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மகான் நம்ம மகாத்மா காந்தி அடிகளுடைய குருநாதர் பரமஹம்ச யோகானந்தர் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பது நம்ம பலருக்கும் தெரியும். ஆனா அந்த சுவாமி விவேகானந்தர் யாரு என்ன அப்படின்றத ராமகிருஷ்ண மடம் எழுதுறாங்க. நாங்க நான் கடற்படையில வேலை செய்யல, கப்பல் ஓட்ட எனக்கு தெரியும். கப்பல் ஓட்டும் போது நாங்க என்ன பண்ணுவோம், காம்பஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அத வட திசையில சப்த ரிஷி மண்டலம் இருக்கும். 7 ரிஷிகள் தவம் பண்ணுது. முதல்ல ஒரு சர்க்கிள்ல 5 ரிஷிகள் இருப்பாங்க, அது கீழே 2 ரிஷிகள் இருப்பாங்க. 7 நைட்ல பாத்தீங்கன்னா வட திசையில 7 நட்சத்திரங்களும் தெரியும். அந்த கடைசி அந்த அந்த கோட்டிலே நேர்ல கீழே வந்தோம்னா துருவ நட்சத்திரம் இருக்கும். அப்போ இது நடந்தது. நம்ம இந்து சமயத்துல பரபிரம்மம்னு சொல்றோம், இஸ்லாத்துல அல்லான்றோம், கிறித்துவத்துல பரமபிதான்றோம். எல்லாம் பரம்பொருள் ஒண்ணுதான், மெய்ப்பொருள்னு தான் நம்ம அதை தெளிவா சொல்றோம் நம்ம மன்றத்துல. அப்போ ஒரு தடவை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுல கல்கட்டாவுல தட்சிணேஸ்வரத்துல ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு காட்சி தெரியும் முன்னாடி. அந்த காட்சியில ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் பொழுது சப்த ரிஷி மண்டலத்துல 7 ரிஷிகள் நல்லா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பரபிரம்மம் என்ன பண்ணுது, ஒரு குழந்தை வடிவத்துல 7 பேர்ல ஒருத்தர் தோல் மேல ஏறி தோலை கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்லுது, நான் முதல்ல போறேன், நீங்களும் வரணும் அவங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த காட்சி நிறைவடையுது. அந்த முனிவர், அந்த ரிஷி பதில் எதுவும் சொல்லணும்னாலும் சம்மதத்தை தெரிவிச்சுட்டாரு. தட்சிணேஸ்வரத்துல இருந்த ராமகிருஷ்ணனுக்கு கிடைச்ச தெய்வீக காட்சி இது. அந்த ரிஷி தான் நரேந்திரனா கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்கால்ல பிறந்தவர் என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன விஷயம் இது. அது சுவாமி விவேகானந்தர் ஏன் 5வது குருவா சொல்றோம் அப்படின்னா, சுவாமிகள் நம்ம மகரிஷி பல தடவை ஆழியார்ல பேசியிருக்காங்க. சுவாமி இந்த மாதிரி விவேகானந்தர் சொன்னதா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் எண்ணிய செயலை என்னை விட சிறந்தவர் ஒருத்தர் முடிப்பாங்க. தென்னிந்தியாவுல ஒரு சங்கம் தோன்றும், அதுதான் உலக சமுதாய சேவா சங்கம். அதன் மூலம் பிரச்சார ஆசிரியர்கள் தோன்றுவார்கள். அவர் சுவாமி விவேகானந்தர் சொன்ன பிரச்சார ஆசிரியர்கள் என்பவர்கள் தான் இன்றைய அருள்நிதியர் என்பதை பல தடவை சுவாமி ஆழியார்ல பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப இந்த குரு சிந்தனையை மேற்கொண்டோம் அன்பர்களே. இதுல இப்ப நம்ம மரணமில்லா பெருவாழ்வு என்பதுல முதல்ல குரு பிராமன் நினைச்சுக்கிறோம், நம்ம குருவை நினைச்சுக்கிறோம், அன்னை தந்தை ஆசானுக்கு வணக்கம் செலுத்தி இந்த தலைப்புள்ள இப்ப போறோம். வாழ்க்கை இந்த மரணமில்லா பெருவாழ்வை 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு மரணத்தை தள்ளி போடுதல், இன்னொன்னு மரணத்தை வெல்லுதல். அது ஒவ்வொன்றுக்கும் நூற்றுக்கணக்கான குறிப்புகளை வள்ளலார் கொடுத்துருக்காங்க. நான் வள்ளலாரை பத்தி அந்த கருத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆழியாறுல நீங்க வேற யாருக்கும் செலவு வைக்கல, வள்ளல் பெருமானுக்கு வச்சிருக்காங்க சிலை. உங்களுக்கு தெரியும், திருவருட்பா ஒரு அருமையான நூல். உலகத்துல ஒரு தலை சிறந்த டாக்டர்னா நம்ம வள்ளல் பெருமான் தான். அவர் குவாலிஃபைடு. அவர் அத்தனை நோய்களையும் மரணத்தையும் கூட குணப்படுத்தியவர், செத்தவரை எழுப்புனவர். அப்பேற்பட்ட இதுல சரி, இந்த மரணத்தை முதல்ல நம்ம மரணத்தை வெல்லக்கூடிய முறைய
நிறைய விஷயங்கள்ல அந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. அதை அடுத்தது பார்ப்போம். முதல்ல மரணத்தை தள்ளி போடக்கூடிய முறைகள். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் வள்ளல். நாம நோயற்ற வாழ்வில் இருந்தாவே அதுவே ஒரு பெரிய செல்வம். அப்ப அதுல ஒரு 5 குறிப்புகள். மரணத்தை தள்ளி போடுதல்ன்றத நம்ம காயகல்பத்துல அந்த வாசகத்தை அடிக்கடி கேட்டிருக்கோம். மரணத்தை தள்ளி போடுறதுல நூற்றுக்கணக்கான குறிப்புகள் இருந்தாலும் நம்ம ஒரு 5 குறிப்புகளை மட்டும் அதுல முக்கியமா எடுத்துக்கொள்வோம். அதுல எல்லாம் அந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுல முதல் குறிப்பு மரணத்தை தள்ளி போடணும்னா காலை மாலை நீங்க ஒரு சிவாலயத்துக்கு போனீங்கன்னா ஒரு சூலாயுதத்தை பார்ப்பீங்க. சூலாயுதம் எதை குறிக்குது? இடகலை, பிங்கலை, சுடுமுனை, நடுவில் இருக்கு சுடுமுனை. சுவாசத்தை மேலே ஏற்றணும், சுவாசத்தை நெறிப்படுத்தணும், வகைப்படுத்தணும். அப்ப நுரையீரல் நல்லா இருக்கும், உடல்ல இருக்க செல்கள் எல்லாம் நல்லா இருக்கும், அழியாம இருக்கும். டெய்லி நம்ம உடம்புல 50,000 செல் 60,000 செல் சாகும். புதுசா சில செல்கள் உற்பத்தி ஆகும். அந்த செல்களுடைய அழிவை முற்றிலும் தடுப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பயிற்சி சுவாச பயிற்சி பிராணாயாமம் தான். பிராணாயாமம் ஏராளமா இருக்கு. அதுல 12 முக்கியமான பிராணாயாமங்கள் இருக்கு. அந்த பிராணாயாமங்கள்ல திருமூலர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மாத்திரைன்னு ஒரு அளவு கொடுப்பாரு. மாத்திரைன்னா கை நொடி பொழுது அல்லது கண் இமை பொழுது, இதைதான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரை எத்தனை எழுதுவாருன்னா, திருமூலர் எழுதக்கூடிய திருமந்திரத்துல இந்த மாத்திரை அளவை நம்ம இந்த பிராணாயாமம் செய்வதற்கு உண்டான அளவை 16 மாத்திரை, 64 மாத்திரை, 32 மாத்திரைன்னு எழுதுவாங்க. அந்த மாத்திரைன்றது இந்த நொடி பொழுது கால அளவை குறிப்பிடக்கூடியது. அவ்வளவு நேரம் மூச்சை நம்ம நிறைய பேர் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த சுவாச பயிற்சியில நம்ம நல்ல நெறிப்படுத்தி அந்த காலையில நமக்கு நாடி சுத்தின்ற பிராணாயாமம் ஒண்ணு எடுத்திருக்காங்க சுவாமிஜி. அது இந்த கும்பகம் இல்லாத ஒரு பிராணாயாமத்தை எடுத்திருக்காங்க, அடக்க வேண்டாம்ன்றதுக்காக. சரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சுவாச பயிற்சிகள்ல 6 முக்கியமான விஷயங்களை திருமூலர் சொல்றாங்க. மரணத்தை தள்ளி போடுறது ஒண்ணு பூரகம், மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு பேரு பூரகம். அதே மாதிரி கும்பகம்னா மூச்சை உள்ள நிறுத்துறது. ரேசகம் அப்படின்னா மூச்சை வெளியே விட்டுறது. ஊறுதல்னா மூச்சை மெல்லிசா மெதுவா விடக்கூடிய பேர் ஊறுதல் அப்படின்னு பேரு. வஞ்சனை அப்படின்னா வலப்பக்கத்துல மூச்சை இழுத்து இடப்பக்கம் விடுறதுக்கு வஞ்சனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடி வயிற்றை நல்லா அழுத்திக்கிட்டு அடி வயிற்றுல இருந்து பலமா எல்லா காற்றையும் வெளியே தள்ளதுக்கு பேர் அது காற்று முழுவதும் வெளியேற்றக்கூடிய முறை ஒண்ணு இருக்கு. இந்த 6 முக்கியமான சுவாச முறைகளை திருமூலர் கூறுகிறார். நமக்கு நாடி சுத்தி கொடுத்துருக்காங்க, கபாலபதி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கரெக்டா பண்ணாரு. காலை மாலை அதை எப்ப பண்ணணும் அப்படின்னா, அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஆங்கிலத்துல டான் டஸ்க்ன்னு சொல்லுவாங்க. சன்ரைஸ் சன்செட் அந்த டைம்ல செய்யும்போது ரிசீவிங் நிறைய இருக்கும், நிறைய சக்தி கிடைக்கும். இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு போது ஸ்டாட்டிக் எனர்ஜி ஒண்ணு இருக்கு, டைனமிக் எனர்ஜி இருக்கு. டைனமிக் எனர்ஜி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆற்றல் களம், பேரியக்க மண்டலம் அப்படின்னு, அதுதான் டைனமிக் ஸ்டேட்னு சொல்றோம். அந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை கிரகிச்சு உள்வாங்கி நம்ம செல்களை தூய்மைப்படுத்தி அதற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான பயிற்சி தான் இந்த சுவாச பயிற்சி. இதன் மூலமாக மரணத்தை தெளிப்போம். நம்ம பயிற்சிகளை இப்ப பார்க்க போறதில்ல. எது செஞ்சா நல்லா இருக்கும் உடம்பு முதல்ல தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் மரணத்தை வெல்லக்கூடிய முறை. 2வது குறிப்பு சித்தர்களுடைய 18 சித்தர்கள் அளித்த அந்த காயகல்ப யோக கலை அப்படின்ற ஒரு பயிற்சியை எளிய முறை காயகல்ப யோக பயிற்சின்னு மாற்றி வடிவமைத்து எல்லோரும் செய்யற மாதிரி எளிமையாக வழங்கியவர் நம்முடைய அருட்தந்தை குருபிரான் தத்துவஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். அது மூலமா ஒரு 40 பலன்கள் இருக்கு. 40 பத்தி நாம இப்ப பேச போறதுல 2 முக்கியமான பலன்கள் இருக்கு. ஒரு பலன் உடம்புல நரம்பு மண்டலங்கள் 2 முக்கியம் இருக்கு. ஒண்ணு சிஎன்எஸ், இன்னொன்னு ஏஎம்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அப்ப அந்த 2 நரம்பு மண்டலங்களையும் என்ன பண்ணுது, நல்லா உறுதி பண்ணி மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, பழைய பேர் நாடி, புது பேர் நரம்பு, 72,000 நரம்புகள் நம்ம உடம்புல இருக்கு. 72,000 நரம்பையும் நன்றாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே பயிற்சி உலகத்துல காயகல்ப யோக பயிற்சி தான். இந்த நரம்புகள் உறுதியான உடனே 2வது 1+1 ஆஃபர் மாதிரி 2வது முக்கியமான பலன் என்ன கிடைக்கும்னா, உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிடும். உடம்புல எளிதில் எந்த நோயும் ஒட்டாது, கிருமி வந்தா கூட ஒட்டாது. காயகல்பம் ரெகுலரா செய்யறவங்களுக்கு பாருங்க,
ரெகுலரானா காலை வெறும் வயிற்றுல செய்யுங்க, மாலை வெறும் வயிற்றுல செய்யுங்க, இரவு படுக்கைக்கு முன்னாடி செய்யுங்க. 3 தடவை 2 தடவை சாப்பிட்றீங்கன்னா 2 தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்க. என்னென்ன சாறு குடிக்கிறீங்களோ, சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறீங்க, அன்னாசி குடிக்கிறீங்க, வேற எந்த பானம் பருகினாலும் அதுக்கு முன்னாடி குடிங்க. இதெல்லாம் பண்ணும்போது இந்த 2வது வழியா என்னன்னா மரணத்தை தள்ளி போடலாம். 2 விஷயம் பார்த்து பார்ப்போம். ஒண்ணு, சுவாச பயிற்சிகள் மூலமா மரணத்தை தள்ளி போடலாம். 2வது, சித்தர்களுடைய யோக கலையான காயகல்ப யோக கலை மூலமாக மரணத்தை தள்ளி போடலாம். 3வதாக சரியான உணவு முறை மூலம் மரணத்தை தள்ளி போடலாம். சரியான உணவு முறைன்னா பாதுகாப்பான நல்ல உணவு முறை இருக்கும். அதுல கெட்ட உணவுகளை நீக்கணும். நம்ம சாமிக்கு உணவு முறைக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல மைதாவை தான் ஒண்ணு சொல்றாங்க. நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு முக்கியமான 3 பொருட்கள் என்னன்னா, மைதா சார்ந்த அத்தனை பொருட்களையும் நிறுத்தணும். ஏன்னா அதனுடைய மூலம் கோதுமை மாவாக ஆக்குறாங்க. அப்ப அதை மைதாவா மாற்றும் போது நிறைய கெமிக்கல்ஸ் அதில் சேர்க்கிறாங்க. கெமிக்கல்ஸ் நமக்கு வேண்டியதில்லை, கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும். கெமிக்கல்ஸ் உடல்ல உள்ள உறுப்புகளை கெடுத்து விடும். இந்த மைதா சார்ந்த உணவுகள்ல ரவை, சேமியா, அதே மாதிரி பிரெட்டு, பன்னு, உலகத்துல தயாராகிற அத்தனை வகை பிஸ்கட்டுகள், பீஸா, பர்கர், இது எல்லாத்தையுமே இந்த மைதா சார்ந்த உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். அதன் மூலம் நம்ம உடலினுடைய சிஸ்டம் 12 சிஸ்டம் இருக்கு, 12ம் பத்திரமா இருக்கும். இது சரியான உணவு முறையில ஒண்ணு. அடுத்தது தேர்வு முறையில உணவு பற்றி நிறைய டாபிக் நம்ம பேசியிருக்கோம், கலந்து இருக்கிறோம். அப்ப அதுல நீங்க சரியான தேர்வு முறை நீங்க எடுத்துக்கிற உணவுல அரிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பெரும்பாலும் எனக்கே கூட எங்க அம்மா அப்பா அவங்க வாங்கி கொடுத்தது ஒரு 40 வருஷம் என்னன்னா, எங்க அம்மா கண்டிஷன் போடுவாங்க, வெள்ளை பொன்னியா இருக்கணும் முதல் கண்டிஷன், நல்ல பழசா இருக்கணும், புழுங்கலா இருக்கணும், சாதம் வடிச்சா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். இந்த 4 கண்டிஷன் குறைஞ்சா மூட்டையை திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. எங்க அப்பா ஒரு டாக்டர். அப்ப அது அந்த டேஸ்ட் இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. அதுல அந்த அந்த அரிசியை நாம் என்ன பேர் வைக்கலாம்னா, சத்துக்கள் முற்றிலும் நீக்கப்பட்ட அரிசி அப்படின்னு கூட பேர் வைக்கலாம். இந்தியாவில் கட்டக், ஒரிசா மாநிலத்துல கட்டக் என்ற இடத்துல ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் விளையக்கூடிய அரிசிகள் 1,65,000 வகை அரிசி விளையுது. அந்த 1,65,000 வகை அரிசியில ஃபர்ஸ்ட் ரேங்க் கருப்பு கவுனி கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரேங்க் உங்களுக்கு குதிரைவாளி, 3வது மாப்பிள்ளை சம்பளம். இந்த 3 அரிசி எடுத்துக்கலாம். கலர் கலரா சாப்பிடணும் கருப்பு. இப்ப இந்த காலத்துல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, நாட்டு மருந்து கடைகள்ல இந்த அரிசி வகைகள்லாம் கிடைக்குது. பூங்காறு, இன்னும் நிறைய அரிசிகள் இருக்கு. நான் எல்லா அரிசிக்கும் போக வைப்பேன். இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. இவைகள் என்ன, உடல் உறுப்புகளை நலமாக வைத்து மரணத்தை தள்ளி போட உதவி செய்யும். கருப்பு கவுனி அந்த காலத்துல என்னன்னா, ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி, மற்றவங்க யாராவது சாப்பிட்டான்னு தெரிஞ்சா ஜெயில பிடிச்சி போட்டுவாங்க, தடை செய்யப்பட்ட அரிசி. அப்படி இருந்த அரிசி இன்னைக்கு மார்க்கெட்ல, ஓப்பன் மார்க்கெட்ல எல்லாருக்கும் கிடைக்குது. நாம சுவையை பார்த்து சாப்பிடக்கூடாது. அறியாத காலத்துல சுவையை பார்த்து சாப்பிட்டோம். இப்ப காலையில ஒரு இவ்வளவு கருப்பு கவுனி இல்லை இவ்வளவு குதிரைவாளி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடம்புல இருக்கு. குதிரைவாளி எடுத்தீங்கன்னா நரம்புகள் அத்தனையும் நல்லா பலப்படும். கருப்பு கவுனி சிஸ்டம் ஃபுல்லா 12 சிஸ்டத்தையும் நல்லா பலப்படுத்தி விடும். அப்பேற்பட்ட அரிசி. மாப்பிள்ளை சம்பா ஜீவ வித்து குழம்ப ஸ்ட்ராங் பண்ணும். இந்த 3 அரிசியுமே மிக மிக டாப்ல இருக்கக்கூடிய அரிசிகள். இதை அரிசியில இதை செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல உணவு தேர்ந்தெடுக்கிறதுல. அதே மாதிரி மலர் மருத்துவம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. பாண்டிச்சேரியில அன்னை அரவிந்து அன்னை இருந்த இடம். மலர்கள் லட்சக்கணக்கு. இப்ப நான் அரிசியில 1,65,000 அரிசி இருக்கு என்பதை சிந்தனை செஞ்சோம். மலர்கள்ல லட்சக்கணக்கான மலர்கள் உலகத்துல இருக்கு. அந்த மலர்கள்லாம் பத்தி நாம எல்லாத்த பத்தி பேச வேண்டியதில்லை. 3 மலர் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த லட்சக்கணக்கான மலர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் முருங்கைப்பூவுக்கு தான். முருங்கைப்பூவில் இருக்க சக்தி நீங்க எந்த சிக்கன், மட்டன் எதிலுமே இல்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் முருங்கைப்பூ. அந்த முருங்கைப்பூ, கொழுந்து முருங்கைக்கீரை, இது 2 என்ன பண்ணா, இப்ப எனக்கு 3.5 இருந்தது பவர், அது நார்மல் ஆக்கிட்டான் ஒரு 80 நாள்ல. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ சூப்பு இதை போட்டு சாப்பிட்டு சரியாக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் முருங்கைப்பூ. 2வது ஒத்த செம்பருத்தி, அயன் கண்டென்ட், இரும்பு சத்து, உடம்புல உள்ள செல்கள்லாம் புதுப்பிச்சிடும். உடம்புடைய நார்மலா ஒரு அடல்ட்டுக்கு 14.6 கிராம்% இருக்கணும் ஹீமோகுளோபின். ஆனா இப்ப கம்ப்யூட்டர் லேப்ல 17-18 வரைக்கும் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஹீமோகுளோபின் குறையாம பார்த்துக்கக்கூடிய ஒரே டீ
ஒத்த செம்பருத்தி. செம்பருத்தியில மஞ்சள் கலர்ல, சிவப்பு கலர்ல அடுக்கு இருக்கிறது. அடுக்கு செம்பருத்தி பல வகை இருக்கு. அதான் இல்ல, ஒத்த செம்பருத்தி ஒரே ஒரு மேல ஒண்ணு வரணும், அவர் இதழ்களோட வளையணும், சிவப்பு கலர்ல இருக்கணும். அதை ஒரு 5 பூவோ 10 பூவோ, 10 பூ ₹1 விற்கிறாங்க உழவர் சந்தையில். ஒரு 10 பூ வாங்குறீங்க, அடியில பச்சை தண்டு எடுத்துருங்க. அந்த 10 பூவை அலசிட்டு அப்படியே தண்ணியில 1 டம்ளர் 2 டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சீங்கன்னா சிகப்பா மாறும். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த டீ எடுத்துங்க. அதுல அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு, அயன் அவ்வளவு இருக்கு. இது 2வது ரேங்க். 3வது ரேங்க் ஆவாரம். ஆவாரம்பு உடம்புல உங்களுக்கு எந்த காலத்திலயும் சர்க்கரை நோய் வராம பார்த்துக்கும். அது பாதுகாப்பான ஒரு உணவு. அதனால இந்த 3 பூவை மட்டும் நாம மலர் மருத்துவத்துல வச்சுக்குவோம். 3. இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம 3 குறிப்பை பார்த்திருக்கோம். மரணத்தை தள்ளி போடக்கூடிய முறைகள்ல 1 சுவாச பயிற்சிகள், 2வது காயகல்ப யோக பயிற்சி, 3வது சரியான உணவு முறை, 4வதா உடல் செல்களுக்கு போதுமான ஓய்வு. நான் கல்லூரியில எல்லாம் 35 ஆண்டுகள் நான் இருந்துட்டேன். தற்சமே ஆழியார்ல பணிபுரியல. கல்லூரி மாணவர்களையும் மற்ற குடும்பத்திலையும் நிறைய குடும்பங்கள்ல நான் கவனிக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நைட்டு 12 மணி வரைக்கும் செல்லு பார்க்கறது, நைட்டு 2 மணி வரைக்கும் செல்லு பார்க்கறது. அப்ப என்னன்னா உள்ள செல்களுடைய அழிவு ஏற்படும். அது உறக்கம் கெட்டு போகும். உறக்கம் கெட்டு போச்சுனாவே என்னது, உடல் செல்களுக்கு நீங்க போதுமான ஓய்வு கொடுக்கலாம். என்ன ஆகும், முன்னையே பேசணும். நான் ஒரு 50,000 இருந்து 60,000 செல் டெய்லி சாகுது. செல்களுடைய மரணம் ஏற்படும், உயிரணுக்களுடைய மரணம் ஏற்படும். அதனால 6 to 8 hours, மினிமம் ஒரு 8 hours நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பா தூங்குனீங்கன்னா செல்கள் எல்லாம் நல்லா ஓய்வு எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் 600 பில்லியன் செல்கள் இருக்கு. தலைப்பகுதியில மட்டும் இருக்கக்கூடிய செல்களுக்கு நியூரான்கள் சொல்றோம். 1500 கோடி நியூரான்கள். இந்த செல்களுக்கு போதுமான ஓய்வு, குழந்தைங்களை தூங்க வைக்கிற மாதிரி. அப்போ உடம்பு கெடாம இருக்கும், மரணத்தை போடலாம். இது நாம இந்த 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். 5வது குறிப்பு மரணத்தை போடுறதில்ல, இந்த காலத்துல இருக்கிறது இல்ல, கதிரியக்க பாதிப்பு. கதிரியக்கம் இல்லாம நாம வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லார் கையிலையும் பெரிய மொபைல் போன் இருக்கு. அந்த ரேடியேஷன் அது ஆபத்தான ரேடியேஷனு. அது ஜாக்கிரதை. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் அந்த போன் எல்லாம் தொடலை. அது தூரம் 2 அடி தூரத்துல இருக்கு, நான் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதை கையில வச்சுக்கிறாங்க. பிள்ளைங்களும் சரி, இல்லத்தரசிகளும் சரி, அதாவது குடும்ப தலைவர்களும் சரி, கையில வச்சுட்டு பேசுறாங்க. நீங்க கையில வச்சுக்கிட்டே பேசிட்டு இருங்க அல்லது பார்த்துக்கிட்டு இருங்க. ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா கை குறுகுறுன்னு இழுக்கும். அந்த கதிர் இயக்கம், அந்த ரேடியேஷன் அந்த கை வழியாக போயிட்டு தோல், நிறைய பேர் தோல் வழியால கஷ்டப்படுவாங்க. உடம்புல உள்ள நரம்புகளை கெடுக்கக்கூடிய ஒரு வஸ்து எதுன்னா அந்த கதிர் தான், அந்த ரேஸ், அந்த மொபைல் ரேடியேஷன். சரி, அதுல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கு வழி இருக்கு. இது என்னென்ன கெடுதல் பண்ணுது அப்படின்னா, முதல்ல இந்த மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும். லேப்டாப்னா லேப்னா மடி மேல லேப் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு தான் முன்னாடி வைக்கணும். செல்லு வைக்கிறீங்களா, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சுங்க, தூரம் பேசுங்க, தொடாம பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. நாம குடும்ப கதை பூராமே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சொந்தக்காரங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நேரா போயிடுங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுங்க, போய் உட்காந்து பேசிட்டு வாங்க. இப்ப இன்னைக்கு பெரும்பாலான நிறைய வீடுகள்ல அதை தான் பண்றாங்க. செல்லை எடுத்துக்கிறாங்க, 1 மணி நேரம் வைக்கிறதே இல்லை செல். அப்புறம் திரும்பி பார்த்தா 1 மணி நேரமா பேசியிருக்கேன் அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கவனம் வந்துடுது. இப்ப அந்த அளவுல அந்த 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 10 நிமிஷமோ அந்த ரேடியேஷன் என்ன வேலை செய்யும்னா, பினியல் சுரப்பி இருக்கு, பிட்யூட்டரி பினியல் நிறைய இருக்கு. பினியல் அந்த பினியல் உள்ள துரியத்துக்கு பினியல் சொல்லுவோம் சம்பந்தப்படுத்தி, ஆர்கனா சக்கரத்துக்கு நம்ம பிட்யூட்டரி சுரப்பி சொல்லுவோம். பிட்யூட்டரிக்கு மேல இருக்கு கொஞ்சம். அந்த பினியல் சுரப்பில மெலட்டோனின் ஒரு திரவம் வருது. அதுதான் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த திரவத்தை என்னன்னா ட்ரை பண்ணிடுச்சுன்னா தூக்கம் வராது. நைட் பிறண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. நானும் எப்படியே சார் பிறண்டு படுக்கிறேன். நைட்டு தூக்கம் வர்றதுக்கு பால் குடிக்க சொன்னாங்க, ஏலக்காய் போட்டு பால் குடிச்சாங்க, எப்ப குடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் குடிச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த ரேடியேஷன் உங்களுக்கு தூக்கம் வராம பண்ணிடும். அந்த மெலட்டோனின் ட்ரை பண்ணிடும். அதனால நம்ம இது ஃபர்ஸ்ட் பாதிப்பு மெலட்டோனின் கெடுத்து விட்டுரும். அடுத்தது 2வது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு லாக்ரிமல் கிளாண்டு கண்ணுல ட்ரை ஆயிடும், உயிரணுக்கள் இடுப்புல அழிஞ்சிடும்,
ரெட் பிளட் செல்ஸ் அழிஞ்சிரும், நிறைய பிளேட்லெட் குறைஞ்சிரும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். இதுக்கு என்ன பண்ணணும், நாம ஐ ப்ரொடெக்ஷன் மோடு இருக்கு செல்லுல, அதை வச்சுக்கணும். டார்க் மோடு வச்சுக்கணும். எப்ப யூஸ் இல்லையோ நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். கீழே வச்சு 12 to 18 இன்ச்சஸ்ல பேசுங்க. அனாவசியமா செல்லை தொடாதீங்க. மேல வந்து ஒரு லெதர் கவர் போடுங்க. கல்லூரி மாணவர்கள் அது லெதர் கவர் போடுறத விரும்புறது இல்லை. தலையணை அடியில வைக்காதீங்க. நீங்க படுக்கக்கூடிய அறையில இரவுல செல்ல வைக்காதீங்க, வெளியில கொண்டு போய் வச்சிருங்க. அந்த மாதிரி காதுல வச்சு பேசாதீங்க. காதுல வச்சு பேசுறதுக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க. இல்ல சார் எனக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருது, ஒரு காலிலே 1.5 கோடி வரும் அப்படின்றவங்க பெரும்பாலும் இல்லை. அதனால அதெல்லாம் வந்து நம்ம லவுட் ஸ்பீக்கர் போட்டு தொடாம பேசுறதுக்கு ஒரு சைஸ். அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க பான் சைஸை பெருசா ஆக்கிங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மரணத்தை தள்ளி போடுறதுல நம்ம ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். 6வது தான் நம்ம 5 இந்த மரணத்தை தள்ளி போடுறதுல ஃபர்ஸ்ட் சுவாச பயிற்சிகள், அடுத்தது காய்கறி யோக பயிற்சி, 3வது சரியான உணவு முறை, 4வது வந்து உடல் செல்களுக்கு போதுமான ஓய்வு கொடுக்கறது, 5வது கதிரியக்க பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது. இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே சரி. இந்த 5ல மிக மிக முக்கியம் காய்கறி யோகம் விடாம செய்யணும். 10-12 தடவை ஆகிடும் நீங்க ரெகுலரா செய்யும் போது ஒரு நாளைக்கு. அது செஞ்சுக்கிட்டே இருந்தா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தி எடுத்து எல்லா செல்களுக்கும் ஆகாரமா கொடுக்கும். உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த சக்தி பரவி நமக்கு சோர்வே இருக்காது. நீங்க காய்கறி பண்ணி பாருங்க, சோர்வே இருக்காது. பிரிஸ்கா உட்காந்துருக்கு. ஸோ இந்த 5 முறைகளை நம்ம மனதில் வச்சுக்கொள்வோம். இப்ப நாம மரணத்தை வெல்லக்கூடிய முறைக்கு போவோம். மரணத்தை வெல்லக்கூடிய முறை அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா, சுவாமி ஆரம்ப காலத்துல தவங்கள் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு 40 தவத்துக்கு மேல கொடுக்கும். நிறைய தவங்கள் கொடுத்தாரு. காவடி தவம் இருக்கு, பல தவங்கள் இருக்கு. அதெல்லாம் செஞ்சாங்க. 3/4 மணி நேரம் செய்வாங்க. இப்ப 20 நிமிஷத்துக்கே நெளிகிறாங்க. நிறைய மன்றங்கள் நான் போகும்போது பாக்குறேன், ஒரு 5 நிமிஷத்துல தவத்தை முடிச்சுக்கலாமா, ஒரு 2 நிமிஷம் பண்ணலாமா தவம், இல்ல தவத்தை ஸ்கிப் பண்ணலாமா, இப்படிலாம் வந்து தவத்தினுடைய கால அளவு குறைஞ்சு போச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தவம் பண்றீங்களோ தவத்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். அது எப்படி வாழ்க்கை பிரகாசிக்கும்னா, உடலுக்கு தேவையான ஆற்றல் அது மூலமா கிடைச்சிடும். தெய்வீக ஆற்றல் கிடைச்சிடும். உடல் சக்திகளை உடல்ல எந்த செல்களும் மரணம் அடையாம பார்த்துக்கொள்ளும். அப்பேற்பட்டதுதான் அந்த தவம். இப்ப இந்த மரணத்தை வெல்லக்கூடிய முறையில இதுலயும் நாம வந்து ஒரு 5 விஷயங்களை பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தேகம். இந்த தேகம் அப்படிங்கும் பொழுது 3 தேகத்தை வடலூர் ராமலிங்க சுவாமி சொல்றாங்க. 1 சுத்த தேகம், 2 ஏன் ராமலிங்க சாமியை பத்தி பேசுறேன்னா, ராமலிங்க சாமியோட சிலை தான் ஆழியார் கோயில். சாமியோட நம்ம சுவாமியோட குருநாதர் அவர் வந்து இப்ப நீங்க அவருடைய ராமலிங்க சுவாமியோடைய புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீனம் எல்லாத்தையும் கவிகள் எழுதியிருக்காங்க. அதனால இப்ப நம்ம அதுல 3 தேகங்களை பத்தி சொல்றாங்க. 1 சுத்த தேகம், 2வது பிரணவ ஒளி தேகம், 3வது ஞான ஒளி தேகம். அதான் ஹையஸ்ட் ஆர்டர். இந்த 3 தேகத்துல ஞான ஒளி தேகத்தை பெற்றவர்களுக்கு என்ன அப்படின்னா, 6 எக்ஸ்டென்ஷன் ஆயிடும். அதுக்கு அவங்க மரணத்தை வெல்ல முடியும். அதற்கு சான்றாக விளங்குபவர் நம்ம வடலூர் ராமலிங்க சாமி. 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா செத்தாரை எழுப்புறது. வடலூர்ல சத்திய ஞான சபைன்னு ஒண்ணு இருக்கு. அது அன்னதான கூட இருக்கு. 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. அணையா அடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த சத்திய ஞான சபை திறப்பு விழா நடக்குது. வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திறந்து வச்சுட்டு இங்க போயிடுறாரு. அப்போ ஒரு வெடி வைக்கிறாங்க வெளியில. வெடியை குனிந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் அந்த வெடிப்பட்டு இறந்து போறாரு. அப்புறம் ராமலிங்க சுவாமிக்கு தகவல் சொல்றாங்க. சுவாமி நேரா வராரு, அவரை உயிரோடு எழுப்பி விட்டுறாரு. இதுல நாம அதை எப்படி எழுப்பினாரு, அந்த பயிற்சிகளுக்கு நாம இப்ப போகிறோம். அவர் எழுப்பியிருக்காரு, அவ்வளவுதான். 3வதாக பாத்தீங்கன்னா, 3வது முறை வந்து சுவாமி ராமலிங்க சுவாமியே வந்து மூலிகைகள், நிறைய மூலிகைகளை எழுதியிருக்காங்க. எங்க அப்பாவே ஒரு சித்த மருத்துவர் தான். இப்ப அவர் அந்த இந்த நூல்கள்ல மூலிகையை பத்தி எழுதும்போது அவர் தீப்பூடுன்னு ஒரு மூலிகையை பத்தி எழுதியிருக்காரு. தீப்பூடுன்னு என்னும் பச்சிலையை நசுக்கி இறந்த கிளி முதலிய பறவைகளின் வலது காதில் வைக்க அவை பிழைக்கும். இது சுவாமியோட வார்த்தை, ராமலிங்க சுவாமியோட வார்த்தை. மேற்படி தீப்பூடு பச்சிலையை பிடுங்கி நசுக்கி இறந்தவனுடைய வலது காதில் வைத்தால் பிழைப்பான்னு எழுதியிருக்காரு. அந்த மூலிகை பேர் தீப்பூடு. 2வது முத்துப்பூண்டுன்னு ஒரு மூலிகை பத்தி எழுதுறாரு. அதையும் வந்து அதே மாதிரி இறந்து போன பட்சியிலையோ அல்லது வேற காதலியோ, இறந்தவருடைய காதலியோ வைக்கும்போது பிழைச்சுக்குவாங்க அப்படின்றது எழுதுறாரு. ஸோ இதே மாதிரி இன்னொன்னு ஒரு மூலிகை எழுதுறாரு,
கருநொச்சி. ஆனா கருநொச்சி நீங்க போகர் புலிப்பாணி சித்தர்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. போகர் நீராட போறாரு, ஏதோ ஒரு தவம் செய்ய போறாரு, புலிப்பாணி சமைச்சிட்டு இருக்காரு. சாதத்தை போட்டு ஒரு ஒரு மண் சட்டியில பக்கத்துல கிடந்த குச்சியை ஒரு எடுத்து கிண்டுறாரு. சாதம் கருப்பாயிடுச்சு. அந்த மூலிகைக்கு பேர் கருநொச்சி. கருப்பாயிடுச்சு, குருநாதர் வந்தா திட்டுவாருன்ட்டு அந்த அவசர அவசரமா அந்த கருப்பா இருந்த சாதத்தை உள்ள விழுங்கிடுறாரு. விழுங்கிட்டு அப்புறம் புதுசா ஒண்ணு வடிச்சு வச்சிடுறாரு. இவர் வந்த உடனே சீடரை தேடுறாரு, சீடரை காணோம். இளமையா ஒரு ஆள் பையன் உட்கார்ந்துட்டாங்க. உடனே இளமை நரை திரை மூப்பை மாற்றி இளமையை உடனே தரக்கூடிய ஒரு மூலிகையோட பேர் தான் கருநொச்சி. அது சிறியானங்கன்னு ஒரு மூலிகை இருக்கு. சகல சர்ப்ப விஷயங்களை போய்க்கணும். சீந்தில் பொடி சகல சர்ப்ப விஷயங்களை போய்க்கணும். பரிசீலன வேதி அப்படின்றது இரும்ப தங்கமா மாற்றும். இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம திருமூலரும் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல காக்கை கரந்தை கருநெல்லி பொற்கையான் வாக்கிற்கினிய வல்லாரை இவ்வைந்தும் பாக்கள வேணும் பாலில் அரைத்துண்ண ஆக்கைக்கு அழிவில்லை 1008 ஆண்டே அப்படிங்கிறார். காக்கைன்றது காக்கா கொல்லி, கரந்தைன்றது கொட்டக்கரந்தை, கருநெல்லின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பொற்கையான்றது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வல்லாரை உங்களுக்கு தெரியும். இதுல ரெண்டுலையும் நமக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் அதே மாதிரி வல்லாரையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சுலபத்தமா கிடைக்கக்கூடிய மூலிகைகள். இது ரெண்டும் நம்ம பயன்படுத்தி இந்த 5ஐயும் பாக்கு அளவானும் காலையில பால் அரைச்சு 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா 1008 வருஷம் வாழலாம் அப்படின்றத திருமூலர் பெருமானும் வள்ளல் பெருமானும் சொன்னதை தான் நாம பேசிட்டு இருக்கோம். அவங்க பிராக்டிக்கலா செஞ்சதையும் நம்ம உணர்ந்திருக்கோம். இந்த 5 மூலிகைகளை பத்தி, இதெல்லாம் காய்கறிப்பு மூலிகைகள், இதெல்லாம் நம்முடைய மரணத்தை தள்ளி போட வரும். எல்லாமே கிடைக்கக்கூடிய மளிகைகளை பயன்படுத்தணும். அதே மாதிரி வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, 2 கீரை டெய்லி சாப்பிடணுன்றாரு. எந்த கீரை? அவரே பேர் சொல்றாரு. தூதுவளை 1, மஞ்சள் கரிசலாங்க 1, தினந்தோறும் இது சாப்பிடுங்கன்றாரு. இந்த நூல்ல, வள்ளல் பெருமானுடைய நூல்ல அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி நீங்க தினந்தோறும் இந்த வள்ளல் பெருமானுடைய இந்த மூலிகை வைத்தியத்துல இதை சாப்பிடும் போது நம்ம மண்டலம் அனைத்து நரம்புகளையும் பலப்படுத்திடும், நாத வித்து சக்தி ஓங்கிடும், நுரையீரலை பலப்படுத்தும், கபத்தை அறுத்துரும். தூதுவளை இப்பேற்பட்ட மூலிகை டெய்லி மதியம் இவ்வளவு அடைஞ்சு சாப்பிடுங்க அப்படின்றத அவரு இது சொல்றாரு. பல மூலிகைகள் சொல்றாங்க. இந்த மூலிகைகள்லாம் இவ்வளவு சொல்லும் பொழுதும் நம்ம வந்து சரி, இப்ப நாம மரணத்தை வெல்லக்கூடிய முறைக்கு பயிற்சிகள் என்னென்ன பயிற்சிகள் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஞான ஒளி தேகம், 3வது சுத்த தேகம், பிரணவ ஒளி தேகம், ஞான ஒளி தேகம் இருக்கு. அந்த 3வது தேகத்துக்கு போகக்கூடிய பயிற்சிகளை நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நாம அதுல ஆர்வம் இருக்கவங்க முதல்ல நம்ம மரணத்துக்கு, அதனாலதான் சுவாமிஜி வந்து அவ்வளவு தவத்துல இருந்து இப்ப நம்ம 8-10 தவம் தான் முக்கியமா கொடுக்குறோம். அவருக்கு எல்லா பயிற்சியும் தெரியும். நிறைய பயிற்சிகள் நாம எடுத்துட்டோம், செய்யறதில்லை. அதனால வந்து நீங்க வந்து இப்போ இந்த மரணத்தை தள்ளி போடுறதுக்கு உண்டான யுக்திகளை முதல்ல நாம செய்யணும். இன்னும் ஒரு குறிப்பு இறுதியா, மேட்டுக்குப்பம் அப்படின்ற இடத்த நீங்க மரணமில்லா பெருவாழ்வோட தொடர்புடைய ஒரு இடம் மேட்டுக்குப்பம். சுவாமி ஒரு 6 முக்கியமான இடம் அங்க இருக்கு. அதுல மேட்டுக்குப்பம் மிக மிக முக்கியமான இடம். அந்த மேட்டுக்குப்பத்துல நீங்க என்ன பண்ணணும், அவரு எல்லாம் முடிச்சுக்கிட்டு 6 திருமுறையும் அங்கதான் எழுதுனது. 6ஆம் திருமுறை எழுதுனது மேட்டுக்குப்பத்துல. 5 திருமுறை முடிச்சுட்டு 6ஆம் திருமுறை எழுதுறதுக்கு மேட்டுக்குப்பம் வந்துடுறாங்க. மேட்டுக்குப்பம் வந்ததும் அங்க அவங்க வந்து ஒரு கூரையில ஒரு கொட்டா போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து வருஷத்துல ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஐயருங்க வந்து புண்ணிய தானம் மாதிரி செஞ்சுட்டு போவாங்க. அப்ப இவர் வந்த உடனே இவருக்கு அந்த கூரை குடிசையை கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒரு 5 பேர் சீடர்கள் சேர்ந்தாங்க. முத்துரங்கம்ன்றவர் இப்ப பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க தாத்தாவோட அப்பாவும் அதுல ஒரு சீடர். இவங்க சேர்ந்தாங்க, 5 பேர் கூடவே இருந்தாங்க. அப்ப சாமி என்ன சொன்னாரு, இந்த சித்தி வளாக திருமாளிகை சித்தி அடையிறது, உயிரோட ஒண்ணு இல்ல. சுருக்கமான பயிற்சி. மரணத்தை வெல்லணும்னா என்னன்னா, அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களின் கூட்டு இருக்கு. இந்த அணுக்களை பிரிச்சு 5ஓட சேர்த்துறது பஞ்சபூதங்களோட. பஞ்சபூதங்கள் மேல ஆளுமை வந்துடும். அந்த ஆளுமை வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க பஞ்சபூதங்களோட கலந்து இருப்பாங்க. எப்ப அவங்க விரும்புறாங்களோ வந்து காட்சி கொடுக்கும். அந்த மாதிரிதான் சுவாமிக்கு 42 வயசு இருக்கும் பொழுது தென்னையில வந்து மறுபடியும் அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து பரம்பொருளா மாறிடுறாங்க, பரபிரமமா மாறிடுறாங்க. திரும்பவும் சேர்ந்து அதே வடிவத்துல காட்சி கொடுக்கும். அதான் அப்ப அங்க இப்ப சொன்னாரு, நான் வந்து ஒரு
7 நாள் வந்து உள்ள தியானம் இருக்க போறேன். என்னை வந்து நீங்க வந்து தேட வேண்டாம். ஒரு 7 நாள் கழிச்சு நீங்க கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 7 நாள் உடனே அவங்க கேட்டாங்க சீடர்கள் வந்து, எப்படி அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நீங்க இருப்பீங்க? ஒன்னும் ஆகாது, நான் கூட்டல, நீங்க கூட்டிங்கன்ட்டு 7 நாள் உள்ள போனாரு. 7 நாள் வெளியே வந்துட்டாரு. 7ஆம் நாள் வெளியே வந்துட்டாரு. அப்படி எப்படி போனாரோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்துட்டாரு முதல் தடவை. 7 நாள் எப்படி நீங்க அண்ணன் தண்ணி இருப்பாங்கன்னு அவங்க கேட்டாங்க. எந்த மாற்றமும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டாரு. அது ஒன்றும் இல்லை, இந்த பயிற்சியை வந்து உள்ளே நான் செய்து பார்ப்பதற்காக போறேன், அது வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாரு, இன்னும் 48 நாள் நான் உள்ள போறேன், இப்ப நீங்க பூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 48 நாள் போனாங்க. 48 நாள் போயிட்டு அதே மாதிரி இருந்துட்டு 2வது தடவை வந்துட்டாங்க. அப்புறம் சில தினங்கள்ல என்ன சொன்னாங்க, 3வது ரவுண்டு 2.5 கடிகை நான் உள்ள போறேன், போயிட்டு வந்துடுவோம். 2.5 கடிகைன்னா அவங்களுக்கு புரியல என்ன கால அளவுண்டு. அது ஒரு கடிகைன்றது 60 வருஷம், 2.5ன்றது 150 வருஷம் வரும். அவர் உள்ள அந்த அறைக்குள்ள 3வது முறை போன வருஷம் 1874. அந்த 150 வருஷம் முடியறது 2024. 2024 எந்த இடத்துக்கு வந்தாரு என்ன அப்படின்றத பத்தி நமக்கு அறிவிப்பு கொடுக்கல அவங்க. ஆனா அந்த 3வது முறை போனாரு. போன உடனே இவங்க வந்து 48 நாள் போனாங்க, 50 நாள் போனாங்க. உடனே இந்த கிராமத்து ஜனங்கள் வந்து போய் விஏவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிராம மணிக்காரனை கூப்பிட்டு வந்துட்டு, திரையா அந்த கூட்டி சாவி யார்ட்டு ஏன்ட்டதான் இருக்கு, இந்த கூட்டு திற அப்படி திறந்து பார்த்தாரு. அவங்களால முடியல. இது எனக்கு முடியாது, கலெக்டர் தான் சொல்லணும்ட்டு அப்ப வெள்ளக்கார கலெக்டர், அவருடைய பேர் ஹென்ரி பீட்டர் ஐஏஎஸ். அவர் அப்பெல்லாம் குதிரையில தான் வருவாங்க. குதிரையில வந்தாரு. வந்துட்டு இதை திறப்பான்ட்டு கொல்லனை கூப்பிடு, இந்த கூட்ட திற சாவியை வர வச்சாரு. அவன் திறக்க போன உடனே அவனுக்கு கண்ணு தெரியல. இன்னொரு கொல்லனை கூப்பிட்டாரு. அவனால கூப்பிட்டு பிரிச்சு போடு அப்படின்னா மேல ஏறினாங்க. ஏணி வச்சு ஒரு 4 பேர் ஏறி மேல உட்காந்த உடனே கையை வைக்க போகும்போது ஒரு பெரிய நல்ல பாம்பு படம் எடுத்தாங்க. அவரால் எடுக்க முடியல, அவரால் ஒன்றும் செய்ய முடியல கலெக்டர். இதுல அங்கேயே வந்து 5 திருமுறைகளும் இருந்தது. அதையெல்லாம் எடுத்து 3 monthsல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பார்த்தாரு. படிச்சு பார்த்துட்டு இதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால என்ன பண்றோம், பக்கத்தெல்லாம் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சுவர் எழுப்பி மேல வந்து துத்தநாக தகடு பதிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அதற்கு பிறகு அதுக்கு வெளியிலையும் நல்ல அழகா கட்டப்பட்டது பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாவால கட்டப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலைங்க அந்த சித்தி அடைஞ்ச நிலை. அதுல ஆர்வம் உள்ளவங்க நம்ம அதுல உள்ள போகணும், அந்த பயிற்சிகளை எடுத்துக்கணும். இப்போதைக்கு நாம என்ன பண்ணுவோம், இந்த இதுல முதல் செக்ஷன் ட்ரைனிங் மரணத்தை தள்ளி போடக்கூடிய முறைகளுக்கு சொன்ன ஒரு 5 விஷயங்களை பின்பற்றுவோம். 5 விஷயங்களை பின்பற்றுறதுல என்னன்னா, முதல்ல வந்து சுவாச பயிற்சிகளை கரெக்டா செய்யணும் நாம. 2வது காயகல்ப யோக பயிற்சிகளை 12 முறை செய்வோம், 10-12 முறை எல்லாம் எம்டி ஸ்டமக்ல செய்யலாம். 3வது சரியான உணவு முறையை தேர்ந்தெடுப்போம், நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிடுவோம். 4வது நம்மளுடைய உடல் செல்களுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும். 5வது மொபைல் ரேடியேஷன் இல்லாம நம்முடைய உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் பாதுகாத்து கொண்டு நம்ம ஃபிட்டா நம்ம பயிற்சிகள் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப ஏன் நம்ம பயிற்சிகள்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல சித்தர்கள் இருக்கும்போது 84 lakh ஆசனாஸ் செஞ்சாங்க. மொத்தம் இருக்கிறது 84 லட்சம் ஆசனங்கள். அவ்வளவு நம்மால் செய்ய முடியாது அப்படின்னா அந்த பயிற்சி வந்து அப்புறம் 800 எல்லாம் குறைஞ்சு வந்து கம்மியா ஆசனங்கள் அந்த நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஆசனம் இருக்கும், இயக்கம், அப்புறம் ஒரு மூமெண்ட் இருக்கும், அசைவு. ஒரு கைப்பயிற்சி தாடாசனத்துல இருக்கீங்க, அப்புறம் ஒரு சுழற்சி பின்பக்கம் சுத்துறீங்க. அது ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கை கூட்டல் இயக்கம், அதுதான் உடற்பயிற்சி. அப்ப இருக்கை மட்டும் அதுக்கு என்ன சொல்றதுன்னா போஸ்டருக்கு, அதுதான் யோகாசனம். இந்த யோகாசனங்களை செய்யறது மூலம் திருமூலர் ஒரு இடத்துல ஒரு பாட்டுல சொல்றாரு, 8000 தாண்டி யோகத்திருந்தேனே. நம்ம மரணத்தை தள்ளிக்கிட்டே போகலாம். இப்ப இந்த புத்தகங்கள் நீங்க வந்து இந்த பயிற்சியை வள்ளலாருடைய பயிற்சி அப்படின்றது என்னன்னா, வள்ளலார் கொடுத்ததுதான் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, வள்ளலார் தான் ஆக்னி சாந்தி துரியம் துரியாதினி எல்லாத்துக்கும் விளக்கம் எழுதியிருக்காங்க, பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நாம கற்றுக்கொண்டோம், பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அப்பேற்பட்ட இந்த பல தலைமுறைகள்ல இருந்த
நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். நாம மகான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வெளியில வந்திருக்கோம். அந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டோம். அந்த பயிற்சிகள் படி நடக்க இருக்கின்றோம். அந்த பயிற்சிகளை செம்மையாக செய்வோம். 5 இந்த முதல்ல சொன்ன 5 விஷயங்களை நல்லா பின்பற்றுவோம். அதற்கு மேம்பட்டு உங்களால முடிஞ்சதுன்னா சிந்தனையோர் வழிவாழ்வு வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவான்னு சாமி சொல்லுவாங்க. ஒரு கருத்தை மகிழ்ச்சியோட ஒரு புக் எடுக்கிறீங்களா, ஃபுல்லா படிங்க. எல்லாம் படிக்க முடியுங்களா, மனவளக்கலை 1, 2, 3 படிங்க. ஆசிரியர் பயிற்சி கையேடு, தாயகல்ப கையேடு படிங்க. படிங்க, வரி வரியா படிங்க. அதுல உள்ள கருத்துக்களை நல்லா உள்வாங்கிச்சு. வள்ளலாரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இதுல இங்க பாருங்க, முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, அடுத்தது அப்புறம் 3, 4க்கு ஒரு புத்தகம், 3, 4, 5ஆம் திருமுறை. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது 6ஆம் திருமுறை. மரணமில்லா பெருவிழாவிற்கு எப்படின்னு சொல்லப்பட்ட முறை இதுல இருக்கு. மூலிகைகளோ அல்லது செய்முறை பயிற்சிகளோ எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நெறிப்படுத்தி இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர். அவர் தான் நமக்கு ஆகியாருக்கும் நிறைய உதவி செய்திருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த சிந்தனையை நாம் இன்று மேற்கொண்டோம். இந்த அற்புதமான சிந்தனைகளை நீங்க கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வளமோடு வாழ்க, நலமோடு வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க்கையின் வளங்கள் அனைத்தும் பெற்று மன அமைதியோடும் செல்வ செழிப்போடும் நீடூழி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் வந்துட்டாங்க, கவிதாமா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு. கவிதாமா, உங்களுக்கு அன்மியூட். ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா, இறந்து போனவங்களுக்கு மூலிகை காதுல விடுவாங்க, அந்த மாதிரி சொன்னீங்கல்ல? ஆமா, அது நான் சொல்லல, வள்ளலார் சொன்னது சொன்னேன். அது இப்போ இருக்குங்களா ஐயா அந்த மூலிகை எல்லாம்? இப்ப அந்த மூலிகைகள் புத்தகம் நான் வச்சிருக்கேன். அதாவது இப்ப நீங்க எந்த பயிற்சியுமே எடுக்கல, என்ன பயிற்சி எடுத்துருக்கீங்க? நான் ஏதோ காயக்கல்பம் மட்டும்தாங்க எடுத்துருக்கேன். சரி, அதாவது இப்ப நீங்க காயக்கல்பம் எடுத்துட்டீங்க. இப்ப ஆழியார்ல ஆசிரியர் பயிற்சிக்கு உடனே போகணும்னா விடுவாங்களா? போலங்கய்யா. இல்ல, உங்களை முதல்ல சேர்த்துக்குவாங்களான்னு கேக்குறேன். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய இருக்கு. ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், அகத்தாய்வு 3 நிலை, பிரம்ம ஞானம், இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம ஆசிரியர் பயிற்சிக்கு போக முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்த தீப்பூடுன்ற மூலிகை எழுதி வச்சீங்க. இப்ப அவர் எழுதின மூலிகைகள்ல நிறைய மூலிகைகள் நான் வச்சிருக்கேன். சரியான மூலிகைகள்லாம் இருக்கு. அதுல அது எங்க கிடைக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. மூலிகைகளை நீங்க எங்க வாங்கலாம் அப்படின்றதும் அது நீங்க தனியா கேளுங்க. நான் அந்த புத்தகம் முகவரி எல்லாம் சொல்றேன், எடுத்துக்கலாம். அங்க போய் நீங்க எடுக்கிறது. இங்க பாருங்க, ஒரு புத்தகம் காமிக்கிறேன் பாருங்க, படிச்சு பாருங்க. மரணம் மாற்றும் மூலிகைகள் இருக்கா? ஆமாங்கய்யா. இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்கு. நான் இதை உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஆனா நம்ம முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 2 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணு, பேசிக் பயிற்சி இருக்கு, அட்வான்ஸ் பயிற்சி இருக்கு. நம்ம ஆழ்கார்ல அருள்நிதி வரைக்கும் பயிற்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் துணை பேராசிரியர், பேராசிரியர் பயிற்சி வரைக்கும் கொடுத்துருவாங்க. எல்லா பயிற்சியும் முடிச்சிருங்க. முடிச்சிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். அதாவது இப்ப இம்மிடியட்டா நான் இப்ப 8000 வருஷம் நான் இருந்தேன்றார் திருமூலர். 1008 வருஷம் வாழ்றதுக்கு இந்த 5 மூலிகை மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன எடுக்கலாம்னா, முதல்ல நம்ம உடம்ப தயார் பண்ணணும். அது தயார் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம மன்றத்துல இருக்கக்கூடிய அருள்நிதி வரைக்கும் இருக்கக்கூடிய பயிற்சி எல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு துணை பேராசிரியர், பேராசிரியருக்கு அந்த பயிற்சி எல்லாம் கூட முடிங்க. எல்லாம் முடிச்சிட்டுமா, அது இப்ப சுவாமி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சிந்தனையோர் வழிவாழ்வு வாழ்ந்து காட்டினார் நினைவு கூர்வாம். 2 இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சிந்தனையோர் வழிவாழ்வுல தொடர்புடைய சுவாமியோட குருநாதர் வள்ளல் பெருமான நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால 6 புக் இருக்கு. 6 இதையும் வாங்கி வாசிங்க. எப்பன்னா நீங்க அருள்நிதி ஆயிட்டு வாசிங்க. அருள்நிதி நீங்க உங்களுக்கு டீப் மெட் துரியாதீதம் எல்லாம் கொடுத்துருவாங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறவங்க தான். இப்ப ஒரு ஊர்ல எடுத்துக்கிறோம், அத்தனை பேரும் பிஹெச்டி டிஎஸ்சி முடிச்சவங்களா இருக்காங்க இல்ல. ஒரு பிஎஸ்சி ஆமா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாம வந்து நீங்க படிச்சுக்கிட்டே போங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங்குமே யோகாவில் இருக்கு. உலகத்துல சுவாமிக்கு நம்ம ட்ரைனிங் எல்லாமே தெரியும். அது நீங்க முதல்ல வந்து அருள்நிதி வரைக்கும் முடிச்சிருங்க. அடுத்தது சிந்தனையோர் வழிவாழ்வுன்னு சொல்லும் போது வடலூர் ராமலிங்க சாமி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 7 புக் இந்த மாதிரி இருக்கு. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா பழனியப்பா பிரதர்ஸ், சென்னை. நீங்க வேணும்னா எனக்கு என் போன் நம்பர் கொடுத்துருமா, வேணுன்றவங்களுக்கு கேளுங்க, நான் அட்ரஸ் தரேன், வாங்கி அந்த 7 புக்கையும் படிங்க. அப்புறம் நீங்க அருள்நிதி ஆயிடுங்க. ஐயா உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 807 245 1368. மெத்தடு தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. அந்த சாமி வந்து ராமலிங்க சுவாமி வந்து புக்கில் வந்து 6ஆம் திருமுறை எப்படி மரணம் இல்லாம இருக்கிறதுன்றத தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும்ன்றது அது எல்லாருக்குமே புரியும். அதை கரெக்டா அதை பாஸ் பண்ணா கரெக்டா முறையா செஞ்சோம்னா இருக்கலாம். உடல் அழியாம பாத்துக்கணும். உடலும் நாம புதைக்க கூடாது. அவர் சொல்றது என்னன்னா எந்த உடலுமே எரிக்க கூடாது, புதைக்கணும்ன்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து மரணத்தை நான் எதிர்த்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வழிகள் அதுல சொல்றாரு 6ஆம் திருமுறையில. அதனால வந்து நீங்க இப்ப முதல்ல வந்து அருள்நிதி வரைக்கும் பயிற்சி முடிங்க, பேராசிரியர் பயிற்சி முடிங்க. அதுக்கப்புறம் ராமலிங்க சாமியை பத்தி 7 புக் இப்ப காமிச்சல பழனியப்பா பிரதர்ஸ். பவுன் வாங்குறோம், துணிமணிகள் வாங்கினா லட்சக்கணக்கில் பவுனும், லட்சக்கணக்கில் துணிமணிகள் பவுனு எல்லாம் வாங்குறோம். இதை வாங்குங்க 1000 2000 என்ன ஆயிட போகுது? வாங்கி வச்சுங்க, பவுன் மாதிரி வச்சுங்க. உலகத்து அரிய விஷயங்கள்லாம் எம்டி எம்எஸ்ல படிக்காத விஷயம்லாம் சொல்றாங்க. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. நாள்பட்ட நோய்கள் அனைத்து இருக்கும். நோய் இல்லாமே நீங்க வாழலாம், தெளிவா வாழலாம். அப்படி மரணம் வரும். வாழ்க்கை வாழலாம். ஐயா 40 நாள் உள்ள, அதுக்கப்புறம் லைனா சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, கடைசியில என்னன்னாங்க உள்ள ரூம்ல போயிட்டு அன்னம் ஆகாரம் இல்லாம அவர் பாடி வந்து அவர் மரணம் அடையலையே. வள்ளல் பெருமாள் மரணம் அடையல. அவர் தன்னுடைய அணுக்களை அப்படியே பிரிச்சுக்கிட்டாரு, சேர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் எவ்வளவு வருஷம், இப்ப 150 வருஷம் கழிச்சு, 150னா 100 வருஷத்துக்கு மேல வந்து 100 வருஷம் கழிச்சு நம்ம சுவாமிக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னும் நிறைய மகான்கள் இருக்காங்க. லிஸ்ட் எனக்கு 2 மணி நேரம் கொடுத்தா அந்த மகான்கள் பூரா பத்தி சொல்லிடுவேன். 2வது பாபாஜின்னு எடுத்துக்கோங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அவர் வந்து அகத்தியர்கிட்ட தீட்சை வாங்கினவரு, போகர்கிட்ட தீட்சை வாங்கினவரு. பொதிகை மலைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. பொதிகை மலையில போய் அகத்தியர்கிட்ட தவம் கிடந்து கெஞ்சி பல நாட்கள் உணவு ஆகாரம் இல்லாமலாம் இருந்து அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அதுக்கு பிறகு சிலோன் போனாரு. சிலோன்ல போகர்கிட்ட தீட்சை வாங்கினாரு. அவர் வந்து இன்னும் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவர் இறக்கலையே ஒன்னும். அவரு கும்பமேளம் எல்லாம் கூட காட்சி கொடுத்திருக்காரு. மகாத்மா காந்தி அடிகளோட குருநாதர் அவருடைய நூல்ல சொல்றாரு, இந்த மாதிரி கூப்பிட்டு வர சொன்னாருன்னு அவரை. அதனால கணக்கில் அடங்காத மகான்கள் வந்து உயிரோடே இருக்காங்க. ஒரு சாரார் வந்து உயிரோடயே இருக்காங்க இன்னைய வரைக்கும், 1000 வருஷமோ 2000 வருஷமோ. 2வது சாரார் வந்து ஜீவ சமாதியில இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே உயிர் இருக்க மாதிரி வந்து ஜீவ சமாதி கோயில் பழனியில போகரு, திருப்பதியில பொங்கலன், அப்படி வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு கீழே வந்து அடைக்கலம் ஆயிருக்காங்க, உயிரோடே இருக்காங்க. நான் போயிட்டும் பார்த்துட்டு வந்தேன் பிராக்டிக்கலா. வள்ளிமலையில இடம், அந்த பூமியில உயிரோட உட்கார்ந்து இருக்கிற இடத்தையும் என்கிட்ட காமிச்சாங்க. அது வாரியார் சுவாமி. அந்த மாதிரி இது 2வது கேட்டகரி. முதல் கேட்டகரி வந்து அழியாம மரணத்தை வென்று வள்ளல் பெருமான பாபாஜி மாதிரி இருக்கிறவங்க மகான்கள் ஒரு வரிசை. 2வது கேட்டகரியில வர்றவங்க வந்து உடலை வந்து எங்கேயும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம மண்ணுக்குள்ளால புதஞ்சிருவாங்க. பழனிக்கு அடியில போகர் சமாதியில போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தேன்னா கூட அந்த சமாதி அங்க இருக்கு. பொங்கன மகர்ஷியோட சமாதி, திருவண்ணாமலையில இடைக்காடருடைய சமாதி, இந்த 18 சித்தர்களுடைய சமாதி எல்லாம் இருக்கு. இது 2வது. அவங்க அப்ப உயிர் உடம்புல ஓடிட்டு இருக்கோம். அப்ப இத வந்து இன்னும் வந்து 3ஆம் நபர்கள் வந்து நம்ம இந்த ஆன்மா மட்டுமே இறைநிலையோட
ஒன்றை வச்சு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, பல வகை இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க இந்த நூல்களை வாசிச்சுட்டு தொடர்ச்சியா நம்ம பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா நம்ம மரணத்தை தள்ளி போட்டுட்டே போகலாம். நீங்க ரொம்ப ரொம்ப நம்ம புத்திசாலித்தனமா செஞ்சோம்னா அந்த மரணத்தையே வென்று விடலாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அது பாசிபிள் தான், ஆனா 100% ப்ரூவ் பண்ணணும். வாழ்க வளமுடன். பாடி மைண்ட் சோல் இது மூணையும் 100% பியூர்னா அது அழியாது, 100%. சரிங்க. அடுத்த நண்பராக அடுத்த நண்பராக விஜயலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்பு கொடுத்தாச்சு. இவங்க பேரு என்ன இப்ப கேட்டவங்க பேரு? கவிதா. கவிதா, சரி சரி. என்ன ஊர்மா? சென்னை. இங்கயா? சென்னை. அடுத்தது கேட்க சொல்லுங்க. அடுத்தது விஜயலட்சுமி அம்மா அன்மைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஊர் சொல்லுங்கம்மா. மன்னார்குடி விஜயலட்சுமிங்க ஐயா. சரி சரி, சொல்லுமா, கேளுமா. வாழ்க வளமுடன். நானும் ப்ரொஃபசர் தான். இதுல அரிய சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையான கருத்துக்களும் அரிய கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. அந்த 6 முறை இல்லைங்க மரணம் இல்லா பெருவாழ்வு, அந்த 6 முறை முதல் முறை அது எது சொல்லுங்க ஐயா கொஞ்சம். காயகல்பம் 2 செக்ஷனா பிரிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு. அது ஒவ்வொன்றும் வந்து நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அதை நான் 5 மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். மரணத்தை தள்ளி போட்டு ஒரு 5 குறிப்பு. நீங்க 2வது செக்ஷன்ல கேக்குறீங்களா? மொதல் இதே கேக்குறேன். மரணத்தை தள்ளி போடுற 5 முறை. காயகல்பம், சரியான உணவு முறை. அது முதல் இது என்ன பண்ணீங்க, அந்த காயகல்பம் போறதுக்கு முன்னாடி நுரையீரல் சுத்தமா இருக்கணும். முதல் இது எழுதிங்க. சுவாச பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது வந்து அவங்க எழுதிச்சா நீங்க வந்து எழுந்திரிச்ச உடனே தியானம் பண்ணணும். மோஷன் போகல, சுத்தமா இல்ல, உடம்பு இது இல்ல, உடனே போய் காயகல்பம் பண்ணாதீங்க. சரி சரி. அது முதல்ல நீ நுரையீரல சுத்தம் பண்ணு. யோகான்னாவே நுரையீரல் தான். 112 வகையான யோக முறைகள் இருக்கு உலகம் ஃபுல்லா. நம்ம முறையும் ஒண்ணு, WCSC முறையும் ஒண்ணு. முதல்ல சுத்தம், முதல்ல சுவாச பயிற்சிகள் அல்லது பிராணாயாம பயிற்சிகள். டீப்பா இழுத்து சுவாசத்தை மேம்படுத்தி அது பண்ணுறதுக்கு மூலமா அது மூலமா நமக்கு பிராணவாயு உள்ள போகும். உள்ள போய் செல்கள் அழியாம பாத்துங்க ஃபர்ஸ்ட். 2வது சித்தர்களோட காயகல்ப யோகக்கலை. சரிங்கய்யா. 3வது சரியான உணவு முறை, உணவு பாதுகாப்பு. ஆமா, பாதுகாப்பா இருக்கணும். மைதா எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னல. மைதா, கடல மாவு, வெள்ளை சக்கரை. கட்டக்கில் இருக்க ரைஸ் இன்ஸ்டியூட் 3 அரிசி சொன்னல, 1,65,000 அரிசியில அந்த 3 அரிசி எப்பயுமே இருக்கணும். குதிரைவாளி, கருப்பு கவுனி. ஃபர்ஸ்ட் ரேங்க் கருப்பு கவுனி, செகண்ட் ரேங்க் குதிரைவாளி, 3வது மாப்பிள்ளை சம்பா. சரிங்கய்யா. உடற்செல் ஓய்வு. சத்தமா கேளுமா. உடற்செல்கள் ஓய்வு சொன்னீங்க. அடுத்தது சரியான உறவு. மலர்ல வந்து நீங்க முருங்கைப்பூ, ஒத்த செம்பருத்தி, ஆவாரம்பூ குறிச்சு வச்சீங்க. டெய்லி டீ சாப்பிடுங்க. 4வது வந்து உடல் செல்களுக்கு போதுமான ஓய்வு. 600 ட்ரில்லியன் இருக்கு. அது வந்து 6 to 8 hours டீப் ஸ்லீப் இருக்கணும். டீப் ஸ்லீப் ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு 5வது பாயிண்ட் என்னன்னா, கதிரியக்க பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்கணும். நாம கதிரியக்க பாதிப்புன்றது 5வது பாயிண்ட். அது மொபைல் பாதிப்புகள் சொன்ன இல்லைங்களா. முதல்ல போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஐ ப்ரொடெக்ஷன் மோடு குறிச்சு வச்சீங்க. ஐ ப்ரொடெக்ஷன் மோடுன்னு இருக்கும். அது ஆன் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கணும் ஐ ப்ரொடெக்ஷன் மோடு. 2வது கண்டிஷன். 2வது பிளாக் டார்க் மோடு ஒண்ணு இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நிறைய பேர் செய்ய பேட்டரி சேவர் தான் பண்ணிக்கிறாங்க. பேட்டரி நல்லா இருந்தா போதும். நம்ம உடம்பு பேட்டரி நல்லா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் நீ அந்த பேட்டரி கெட்டா என்ன, நல்லா இருந்தா என்ன, அதை பத்தி நம்ம உடம்பு. அதனால வந்து 2 மோடு, அதாவது ஐ ப்ரொடெக்ஷன் மோடு 1, 2வது வந்து டார்க் மோடு.
டார்க் மோடு. ஆச்சுங்களா? ஆமா. மூணாவது வந்து இப்ப பாருங்க, இந்த செல்லை நான் தொடவே இல்லை. மேல வந்து மூணாவது வந்து கவர் போட்டுங்க, லெதர் கவர். அதாவது லெதர் கவர். கண்டக்டர்னு ஒண்ணு இருக்கு, நான் கண்டக்டர் ரெண்டு பக்கமும் போடணும். காலேஜ் பசங்க பின்னாடி மட்டும் போடுவான், நீங்க ரெண்டு பக்கமும் போடுங்க. சரிங்கய்யா. மூணாவது அவ்வளவுதான். இது மூணையும் வச்சுக்க வேண்டியதுதான். நாலாவது முக்கியமான பாயிண்ட், கையில தொடக்கூடாது. எப்பெல்லாம் உங்களுக்கு செல்ல தொடணும் வருதோ அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க தெரியும்ல? ஆமா, கேஸ் ஸ்டவ்ல வந்து அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் வரும். உண்மையிலேயே சொல்லுதான்னு போய் விரல வச்சு பார்ப்போமா? ஆமா, சரி, பார்க்க மாட்டோம். பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி அதை தொட்டா கூட பாதிப்பு இல்லை. அதை விட மோசமான பாதிப்பு வந்து இந்த ரேடியேஷன்ல வரும், மொபைல் ரேடியேஷன். தொடர்னால இப்ப செல்ல பாக்கெட்ல வைக்கிறது, இடுப்புல வச்சீங்கன்னா இடுப்புல இருக்க உயிரணுக்களை காலி பண்ணிடும். காற்றுக்கு நேரம் பாக்கெட்ல வச்சாங்கன்னா காற்று வந்து கெட்டு போயிடும். தூரம் வச்சு பயன்படுத்திக்க. இது 4 பாயிண்ட் தான். வாழ்க்கை வளமுடன். இந்த சுத்தவழி தேகம் தேகம் சொன்னீங்க இல்லங்கய்யா? சுத்தவழி தேகம், முதல் தேகம் வந்து சுத்த தேகம். சுத்த தேகம்னா என்னன்னு புரியலங்கய்யா எனக்கு. அதுதான், அது சொல்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தா சொல்லுவேன். அது பேர் மட்டும் குறிச்சு வச்சீங்க, அது புக்கு வாங்கிக்கீங்க. 2வது தேகம் பிரணவ ஒளி தேகம், வள்ளலார் சொல்றது. 3வது ஞான ஒளி தேகம், அதுதான் வாழணும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு மரணம் இல்லை. அந்த மெடிடேஷன் போதும், மகரிஷி மெடிடேஷன் எல்லாம் செய்யும் போது இது வந்துரும் தானே? ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது இப்ப நீங்க காய்கல்ப மட்டும் தானே எடுத்திருக்கீங்க. நான்லாம் ப்ரொஃபசர், 23 வருஷமா இருக்கேன். ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? ஆமா, 23 வருஷம். சரி, இது இருக்கட்டும், ப்ரொஃபசர் இருக்கட்டும். நீங்க மகரிஷியோட பூரா புக், எல்லா புக்கையும் வாசிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கேங்கய்யா. என்ன 1, 2, 1 or 2 தான் இருக்கும், மீதி எல்லாம் படிச்சுட்டேன் ஓரளவு. அதுல முக்கியமான புக்கு சொல்றேன், அதை குறித்தீங்க. சொல்லுங்க. முக்கியமான இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான புக்கு காந்த தத்துவம். காந்த தத்துவம் ஏமா சொல்ற புக்கு, நான் புக்கு பேர் சொல்றேன், குறிச்சிக்கமா. நீயே சொல்ற புக்கு பேர் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான பேர் வந்து என்னன்னா ஞானமும் வாழ்வும். நம்பர் 1 மகரிஷி நூல்கள் டாப்ல இருக்கிறது ஞானமும் வாழ்வும். தமம் எப்படி செய்யணும், எப்படி பாத்துக்கணும், எப்படி எல்லா விஷயமும் அதுல இருக்கு. ஞானம் வாழ்வும். அதுக்கப்புறம் மனவளக்கலை 1, 2, 3. அடுத்தது மணிமொழிகள், குடும்ப அமைதி, இன்பமாக வாழ்க. இத மட்டும் படிங்க. வரிக்கு வரி படிங்க இந்த 6 புக்கையும். அது படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நேரம் கிடைக்கும் போது மத்த புக்கெல்லாம் படிங்க. சரிங்கய்யா. சரி, எதுவும் சந்தேகம்னா கேட்டுக்கிறேன் போன்ல. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக எஸ் மணி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். சொல்லுங்கம்மா. எஸ் மணி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். என்ன ஊர்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. தாராபுரம்மா, சாந்தாமணி. தாராபுரம் சொல்லுங்க. எஸ் மணி. ஆமாங்கய்யா, அந்த மகரிஷியோட புக் படிக்க வேண்டிய புக்கு 5 புக்கு சொன்னீங்களங்கய்யா. அதுல வந்து ஞானமும் வாழ்வும், மனவளக்கலை 1, 2, 3, மணிமொழிகள், குடும்ப அமைதி, அதுக்கு அடுத்த புக்குங்கய்யா. அதாவது மகரிஷி எழுதின எல்லா நூல்களையும் டாப்ல இருக்கிறது ஞானமும் வாழ்வும். அதுக்கு சமமான ஒரு நூல் வரல. அதுக்கு அடுத்தது மனவளக்கலை பாகம் 1, 2, 3. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் மணிமொழிகள்னு இருக்கு, 3 அகத்தாயுமே அதுல வந்துரும். சரிங்க. அப்புறம் வந்து குடும்ப அமைதி 1, இன்பமாக வாழ. இந்த புக்கு ஃபுல்லா வந்து நமக்கு இத படிச்சு நல்லா, அதாவது மெதுவா படிங்க, ஊன்றி படிங்க, வரிக்கு வரி படிங்க. ஓகேங்கய்யா. அப்புறம் இந்த காய்கல்ப மூலிகை 6 சொன்னீங்கல்லங்கய்யா, அது சொல்லுங்கய்யா. நான் அப்ப உள்ள வரலைங்க, அப்பதான் உள்ள வந்தேன்.
காயகல்ப மூலிகை. காயகல்ப மூலிகை கேக்குறாங்கய்யா. அந்த காயகல்ப மூலிகை தீப்பூடுன்ற மூலிகை, அது வள்ளல் பெருமான் சொல்றது. அந்த புக்கில் இங்க பாருங்க, இந்த புக்கில் எழுதியிருக்காரு. அது தீப்பூடு அந்த மூலிகை பேரு. தீப்பூடு அதை வந்து வலது காதுல பிழிஞ்சு விட்டா இறந்தவர்கள் பழிச்சுக்குவாங்க. இறந்த கிளி காதுல ஊத்தினாலும் பழிச்சுக்கொன்றது அவர் எழுதியிருக்காரு, அவருடைய வாசம். நீங்க காட்டின புக்கு பேருங்கய்யா? நீங்க எனக்கு போன் பண்ணுங்க. இதுல 7 புத்தகம் இருக்கு, மொத்தம் 7. உலகத்துல என்னென்னமோ செலவு பண்றோம், இது பயனுள்ள செலவு. 7 புக்கையும் வாங்கி படிங்க. போன் பண்ணி அட்ரஸ் வாங்கிக்கிங்க, போன் பண்ணுங்க, பணத்தை போடுங்க, அனுப்பிச்சு விட்டு போலாம். சரிங்கய்யா. அம்மா நம்பர் போட்டுருங்கய்யா. ஆமா நம்பர் போட்டுருங்கம்மா. போட்டேன் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஓகே, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக 1+6 உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். 1+6 பேரு ஊர் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சேலம் கல்யாணிங்க ஐயா. சேலம் கல்யாணி பேராசிரியரா இருக்காங்க ஐயா. அம்மா ஊரு கள்ளக்குறிச்சி தாங்க ஐயா. கள்ளக்குறிச்சியா? பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சிங்க ஐயா. சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. காயகல்ப விளக்கம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் அந்த சூளத்துக்கு 3 காட்டுகள் சொன்னீங்க. அந்த 300 காட்டு என்னமோ புதுசா இன்னைக்கு சொன்னீங்க ஐயா. நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது பேரு எழுத முடியல என்னால. என்னமோ வாவுல ஏதோ ஒரு காட்டு புதுசா சொன்னீங்க ஐயா. வங்கலையோ என்னமோ அந்த வந்தது இல்ல, அந்த பேரை கேட்கல நானு. காற்று பத்தி போஸ்டிங் ப்ரொஃபசர், உங்களுக்கு அவங்க சொல்றது புரியுதா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. காத்த பத்தி சொன்னீங்கயா. அந்த 3ஆவதா சொன்ன காத்து என்னன்னு கேக்குறாங்க. ஒரு இடகலை, பிங்கலை, சுழுமுனை. ஆமாங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு புதுசா ரொம்ப கேட்டதே இல்லைன்னா வாவுல ஏதோ சொன்னீங்க ஐயா காற்றை பத்தி. இந்த இது சுவாச பயிற்சியில 6 விஷயம் திருமூலர் சொன்னது சொல்லியிருப்பேன். அதாவது அதுல மாத்திரை அப்படின்னா கை நொடி பொழுது அல்லது கண் இமை பொழுது, அததான் மாத்திரைன்னு சொல்றோம். ஆமாங்க ஐயா. அதுல ஃபர்ஸ்ட் பூரகம். பூரகம்ன்றது உள்ளிழுத்தல். பூரகம்னு போட்டு உள்ளிழுத்தல்னு போட்டு உள்ள இழுக்கிறதுக்கு பேர் பூரகம். 2வது கும்பகம். கும்பகம் உள்ள அடக்கிறது அல்லது இழுக்கிறது. 3வது வேசகம். வேசகம்னா வெளியே விடுறது. 4வது ஊறுதல். ஊறுதல்னா மூச்சை மெதுவா விடுறதுக்கு பேரு ஊறுதல், அவர் வைக்கிறது. சரிங்க ஐயா. 5வது வஞ்சனை. அதான் கேட்டாங்க 5 வஞ்சனை. என்னன்னா அர்த்தம் என்னன்னா, வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்திற்கு மூச்சு மெதுவா விடுறது. வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் வஞ்சனை. 6வது அடி வைத்த, நம்ம நல்லா அழுத்தி காற்று முழுவதும் வெளியேற்றுதல். அதுக்கு பேர் என்னங்க ஐயா? 6வதுக்கு காற்று முழுவதும் வெளியேற்றுதல் போட்டுங்க. நமக்கு வந்து அடி வைத்து அழுத்தி பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து பயிற்சிகள் வந்து நம்ம யோகாசனங்கள்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கோம்ல. ஆமாங்க ஐயா. இந்த கழுத்து ஒவ்வொன்றுக்கும் அந்த பயிற்சிகளை பத்தி கேளுங்க. நான் அதுக்கு உண்டான பூரா விளக்கம் போன்ல கேளுங்க சொல்லுங்க. சரி, நன்றிங்க ஐயா. அப்புறம் வள்ளலார் வந்து அந்த பஞ்சபூதங்களோட கலந்துட்டாருங்களா அவரு? கதவை திறந்தா ஒளியாயிட்டதான் இதுவரையும் நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. வள்ளலார் ஒளியா காட்சி கொடுத்தாருன்னு. நீங்க இப்ப வந்து அவர் பஞ்சபூதத்துல கலந்துட்டாரு. பஞ்சபூதங்கள் இல்ல, இறைநிலையோட சுத்தவெளியோட சுத்தவெளியோட. அப்புறம் இன்னொன்னு, நீங்க பேராசிரியர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்கறீங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடாதீங்க. கோவிலுக்கு போகாத, மசூதிக்கு போகாத, மாதா கோயிலுக்கு போகாத, இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஆகிற காரியத்தை பாருங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு அவருக்கு வந்து கண்ணாடியில திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தாரு ஆச்சுங்களா. அதே மாதிரி நம்முடைய மூத்த பேராசிரியர் பொன்னமல்நாரங்க ஆழியார்ல இருந்தாரு. அவருக்கு வந்து கண்ணாடியில மகரிஷி காட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் வந்து ஒரு போட்டோ உங்ககிட்ட ஒண்ணு காமிச்சிருப்பேன். அதாவது மகாத்மா காந்தியோட டீச்சர் இவரு. இந்த புக்கு படிங்க வாங்கி. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மகாத்மா காந்தியோட டீச்சரோட பேரு பரமஹம்ச யோகானந்தர். அவர் என்ன சொன்னாரு, இறைவன் வந்து யாரு, இறைவன்னா என்ன அப்படின்னு ஒரு சீடர் கேட்கிறாரு அவர்கிட்ட. உடனே அவர் என்ன சொல்றாரு,
அவர் சாஸ்வதமான பேரின்பாங்க. துன்பமே இல்லை. இறைவன்கிட்ட போய் விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பமே இல்லை. அவர் உருவமும் அருவமும் ஆகிய இரண்டும் ஆவான் அப்படின்றாரு. அவருக்கு உருவம் இருக்கு, உருவமும் இல்ல. இல்ல நீ உருவம் இல்ல உருவம் அப்படின்றலாம் போராட வேணாம். கோயில்லயும் சாமி இருக்கு, வெளியிலயும் சாமி இருக்கு, இதயத்திலயும் சாமி இருக்கு, எல்லா இடத்துலயும். அதாவது சுத்தவெளினா என்னன்னா அது நீக்க மட ஏழுக்க மண்டலம் பேராதாரா பெருவெளி இது ரெண்டுலயும் நிறைஞ்சிருக்கிறது தான் சுத்தவெளி. அது என்னன்னா யார் இருக்கிறீங்களோ உங்க மகனுக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு, மகளுக்குள்ள இறைவன் இருக்காரு, கணவருக்குள்ள இறைவன் இருக்காரு. அவர் வந்து இந்த உருவம் உள்ளவர் உருவம் இல்லாதவர்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா மகான்கள்ல வந்து அவங்க எதை அதிகம் நேசிக்கிறாங்களோ அந்த வடிவத்துல இறைவன் வந்து காட்சி கொடுப்பார். ஓ சரிங்க ஐயா. இந்த மகானுக்கு வள்ளல் பெருமானுக்கு திருத்தணி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால திருத்தணி முருகன் வடிவில் இந்த பரபிரம்மம் வந்து காட்சி கொடுக்குது. ஆமா ஆமா. ஆனா எல்லாமே பொருள் ஒண்ணுதான். இப்ப உங்களுக்கு நீங்க தண்ணி குடிச்சாதான் தாகம் அடக்குமா, வாட்டர் குடிச்சா தாகம் அடங்காதா? அடங்குங்க ஐயா. அதுதான் நான் சொல்றேன். அவர் வந்து எந்த வடிவத்துல வந்தா என்ன வரலன்னா அதாவது 50% இந்த டாபிக்ல என்னன்னா 50% வந்து இறைவன் வந்து நீங்க உருவ வழிபாடு பண்றாங்க. ரெண்டாவது பிரிவு இவர் என்ன சொல்றாரு, மகாத்மா காந்தியடிகளுடைய குருநாதர் சொல்றது, அவர் வந்து ரெண்டாவது வந்து அந்த பேரொழி பக்கம் நீங்க திரும்பணும்ன்றாரு. அந்த பேரொழியை நாங்க பார்க்கணும். ஆமா, பேரொழியை பார்க்கணும். நீங்க இடைவிடாம நல்ல தவம் பண்ணுங்க, அந்த பேரொழி உங்களுக்கு காட்சி தெரியும். சரிங்க ஐயா. அதாவது நீங்க கடவுளை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். உடனே வேற அப்பாயின்மெண்ட் எல்லாம் நிறைய கொடுக்குறோம். பார்த்தே ஆகணும்னா கண்டிப்பா ராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்னாடி போய் சுவாமி விவேகானந்தர் நிக்கிறாரு. சுவாமி விவேகானந்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னாரு. பார்த்துட்டுனே, நான் பார்த்திருக்கேன், பல தடவை பார்த்திருக்கேன், உன்னை எப்படி முன்னாடி பாக்குறோமோ அதே மாதிரி அவரை பார்த்திருக்கேன்ட்டு உடனே இமிடியட்டா பதில் கொடுக்குறாரு. இதை சுவாமி விவேகானந்தர் அவருடைய நூல்ல எழுதியிருக்காரு. அதே மாதிரி நாமளும் பார்க்கலாம். பாக்குற மெத்தட் தான் வேணும். நீங்க கேளுங்க. சரிங்கய்யா, நான் போன் நம்பர் எழுதி வச்சுக்கிட்டேங்க ஐயா. எனக்கு சித்தர்களும் ரொம்ப பிடிக்குங்க ஐயா. அதனால ஏதாவது சித்தரை பத்தி பேசணும்னா கேக்குறேங்க ஐயா. சரிம்மா. நீங்க சேலம் கள்ளக்குறிச்சியில தான் இருந்து போனீங்களா சேலத்துக்கு? கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சேலங்க ஐயா. சரிம்மா, வாழ்க்கை வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. காயகல்பத்துக்கு இந்த விளக்கங்கள்லாம் நாங்க பாடம் நடத்தும் போது சொல்லலாம் இல்லைங்க ஐயா. இந்த இது நீங்க சொன்னதெல்லாம் உணவு முறை எந்த மகன்னா காயகல்பத்துல என்ன முறை, அந்த ஆசிரியர் கையேடு இருக்குல்ல, ப்ளூ கலர் புத்தகம். ஆமாங்க ஐயா. அப்புறம் காயகல்ப கையேடு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆமா ஆமா இருக்கு, நடத்துறோங்க ஐயா. கேட்டுக்கிறது என்னன்னா அந்த ப்ளூ கலர் ஆசிரியர் பயிற்சி குறிப்பேடுல ஒவ்வொரு பயிற்சி நடத்தும் போது என்ன ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நடத்தணும். ஓ அப்படிங்களா ஐயா? எனக்கு 1000 விஷயம் தெரியும். இப்ப இந்த விஷயம் நீங்க சொன்னீங்க, இது சரி நாங்களும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரட்டும் சொல்லக்கூடாதுங்களா ஐயா? இப்ப நீங்க இந்த உணவு முறை இந்த 6 சொன்னீங்கல்ல மரணத்தை, அதை சொல்லக்கூடாதுங்களா? அதுல உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம், ஆமா, அது சம்பந்தப்பட்டது ஏதாவது வந்ததுன்னா உணவுல நான் சொன்னதை சொல்லலாம். ஓ சரி சரி. ஆமா, சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் பேசக்கூடாது எங்கேயுமே டாபிக். சரிங்க ஐயா. ஆனா ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா பேசலாம். சிந்தனையோர் வழிவாழ்வுன்னு சாமி சொன்னாரு ஒரு தடவை. அதுல வந்து நீங்க சிந்தனையோர் வழிவாழ்வுல வள்ளலாரை பத்தி பேசுங்க, அன்னை தெரசாவை பத்தி பேசுங்க. ஏன் நம்ம எண்ணெய் புக்கு எல்லாம் இருக்கு, அன்னை தெரசாவை பத்தி இருக்கு, வள்ளலாரை பத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, அது பேசுவேங்க ஐயா. மன்றத்திலயும் ஏதாவது சிந்தனை பேசுவேன். அம்மா வாழ்க வளமுடன். குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும் ஐயா. சொன்ன மாதிரி சிந்தனையா நம்ம சொல்லிட்டு போனா அது தெரியாது. சப்ஜெக்டா எடுக்கும் போது ரொம்ப கவனிப்பாங்கம்மா. சிந்தனையா சொல்லிட்டு போங்க. சரிங்கம்மா, சரி, நன்றிங்க. நீங்க ப்ளூ கலர் புக்க ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்க ஐயா, நன்றிங்க. புரியுதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையா இருக்கு. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா போஸ்டிங் ப்ரொஃபசர் அம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி குமாரியா? தெரியும், நீங்க ஆல்ரெடி உங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கேயா? ராஜேஸ்வரி குமாரா? ஆமா ஆமா. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னைமா. சரிம்மா, பாத்துக்கலாம். சரிம்மா, ஓகே. சரி, இன்னும் யாராவது இருக்காங்களா?
இருக்காங்க. சசிகலாம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க ஐயா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. ஐயா சிறப்பான சிந்தனை உரைகள் ஐயா. ஐயா இப்போ இந்த நம்ம கேன்சர் செல்கள்னு இருக்குங்க ஐயா, அதுக்கு சித்தாவுல வந்து ஆமா. ஏதாவது இந்த மூலிகை மாதிரி அது மாதிரி ஏதாவது தடுப்பு வந்தவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்ல வராம தடுக்கிறதுக்கு? இப்ப ஹீமோ தெரப்பி எல்லாம் கொடுத்து மறுபடியும் கட்டிகள் வருதுங்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஏதாவது எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி சித்தாவுக்கு அந்த எதிர்ப்பு செல்கள்? கேன்சர் பேஷண்டோட ஏஜ் சொல்லுங்க. ஏஜ் வந்துங்க ஐயா, ஒரு தம்பிக்கு வந்து 37 தாங்க ஐயா ஆகுது. ஒருத்தருக்கு வந்து 54ங்க ஐயா. 54. இதுக்கு நம்ம சாமியோட பயிற்சி வந்து எதுன்னா மான் பயிற்சி. நான் இப்ப சிலது சொல்றேன் குறிப்பு, என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி செய்யறதுக்கு இப்ப முதல்ல சொல்றேன். என்னுடைய நான் வந்து ஒரு 8 ஆண்டு காலமா ஆழியாறுல ஸ்கை ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யறேன். சரிங்க. எனக்கு வந்து ஒரு 35 நாடுகள்ல பப்ளிஷ் பண்ணிட்டேன் பேப்பர்ஸ. அதுல ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மாணவருக்கு வந்து கேன்சரு, அப்போலோவுக்கு போனாங்க. அவங்க ஸ்டூடெண்ட், அவங்க மன்றத்துக்கு வர்றவங்க. அவங்க வந்து ஒரு 4.5 வருஷம் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியாகல. சரிங்க. அப்புறம் நம்ம மன்றத்துல வந்து இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு உணவு முறை ஃபாலோ பண்ணாங்க. 100% கியூர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க துணை பேராசிரியரா இருக்காங்க. சரிங்க ஐயா. ஒண்ணுமே பயிற்சி எடுக்காது. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல் பயிற்சி என்ன பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் உடல் வந்து ஒரு சுவாச பயிற்சிகள், காயகல்பம், மான் பயிற்சி பண்ற மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்களா? இருக்காங்க ஐயா, செய்வாங்க ஐயா. தம்பி இன்னும் யோகாக்குள்ள இப்பதாங்க ஐயா போயிருக்கா. அப்படி நான் சொல்லிதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் போறாப்ல. எல்லா பயிற்சியும் வேண்டாம். அவங்க வந்து எல்லா பயிற்சியும் வேண்டாம். முடிஞ்சா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஸ்லோவா போட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராணாயாமம் சொன்ன பார்த்தீங்களா, சுவாச பயிற்சிகள். நாடி சுத்தி பிராணாயாமம், கபாலபதி வேகமா செய்யக்கூடாது, மெதுவா செய்யணும். அது எந்த நேரத்துல செய்ய சொன்னேன்? டான் டஸ்க், சன்ரைஸ் சன்செட் டைம்ல பவர் அதிகமா கிடைக்கும் நமக்கு. நோய் எதிர்ப்பு விடாம வந்து சுவாச பயிற்சிகள், அந்த பயிற்சியை நான் சொல்றேன், அதை செய்ய சொல்லுங்க. ரெண்டாவது வந்து ஆண்களுக்கான மான் பயிற்சி தனியா இருக்கு, பெண்களுக்கான மான் பயிற்சி தனியா இருக்கு. இதுல 37 வயசு வந்து ஜென்ஸுங்க ஐயா, 54 வயசு வந்து லேடிஸுங்க ஐயா. அவங்க வந்து எல்லாமே கிட்டத்தட்ட யோகாவுல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அவங்க ஒரு 4-5 வருஷமா இருக்காங்க. சசிகலாமா, நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க? நாங்க கள்ளக்குறிச்சிங்க ஐயா. கள்ளக்குறிச்சி சசிகலாமா கேக்குறீங்க? சரி, நான் கள்ளக்குறிச்சி தான். நீங்க கேளுங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த சுவாச பயிற்சிகள் செய்யணும். ரெண்டாவது மான் பயிற்சி செய்யணும். மான் பயிற்சிங்கிறது எனக்கு தெரியலங்க ஐயா, எப்படி? நான் சொல்றேன், நீங்க போன் பண்ணுங்க. அப்புறம் மான் பயிற்சி, உணவு முறையில வந்து கரோட்டின், பீட்டா கரோட்டின் இருக்கு கேரட்ல. கேரட் வந்து அந்த கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் பொறுத்தது. அதனால வந்து காலையில ஒரு கேரட் ஜூஸ், அது காலையில ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு. இந்த மாதிரி ஒரு 10-15 செய்யணும். இதை எனக்கு தொலைபேசி கேளுங்க, நான் விவரமா சொல்றேன். அவங்களுக்கு கியூர் பண்ணி விட்டுருங்க. நீங்க மன்றத்துக்கு போறீங்களா? மன்றத்துக்கு போறேங்க. இங்கேயே நாங்க தவ மையம் வச்சு நடத்துறோங்க ஐயா. அது வந்து பையன் வந்து மதுரைங்க ஐயா, இவங்க வந்து அந்த அம்மா வந்து திருச்சிங்க ஐயா. அது நீங்க எந்த மன்றத்துக்கு போறீங்க? நாங்க சின்ன சேலம் அன்னை லோகாம்பாள் மன்றங்க ஐயா. ஓ, சின்ன சேலம் அன்னை லோகாம்பாளா? சரி சரி. உங்க சார் வந்தாரு இப்போ சமீபத்துல கூட சந்திச்சா. அவர் ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் வந்தாரு, நிர்வாக வேறுமுருகன்லாம் இருக்காரு. சரிம்மா, நீங்க எனக்கு தொலைபேசி கேளுங்க ஐயா. அப்படியே உங்க போன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, சாட் பாக்ஸ்ல என்னதுல வரல. 807 போட்டேமா. 807 245 1368 1368. நீங்க கள்ளக்குறிச்சாங்க ஐயா? கள்ளக்குறிச்சி. நான் வரேங்க ஐயா, ஒரு நாளைக்கு நேர்லயே வந்து சந்திக்கிறேங்க ஐயா. சரிம்மா, சின்ன சேலத்துல தான் இருந்தேன் நானு, பிரின்சிபலா முதல்ல. சரிங்க ஐயா. சரிங்க. சரிம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நேர்ல சந்திக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கலை
உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுங்க ஐயா. எனக்கு 66 வயசு. பேரும் ஊரு சொல்லுங்க. நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. கலை என் பேரு. எனக்கு 66 வயசு ஆகுது. ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுங்க ஐயா எனக்கு உடம்புல. அது எவ்வளவு இருக்கு? 9 தாங்க ஐயா இருக்கு. சரி, 10க்கு போக கூடாது. நீங்க இப்போதைக்கு அது ஏத்துறதுக்கு ஒரு 2 மட்டும் சொல்றேன், மீதிய தொலைபேசியில கேளுங்க. ஹீமோகுளோபின் 10க்கு மேல அந்த 14.6 இருக்கணும். அது கொண்டு வர்றதுக்கு பெஸ்ட், வேர்ல்டுல பெஸ்ட் ஃபுட் எதுன்னா முருங்கைப்பூ. சரிங்க ஐயா. கைப்பிடி முருங்கைப்பூ எடுத்துக்கிறீங்க, அலசிடுறீங்க, பாத்திரத்துல போடுறீங்க, தண்ணி 1 டம்ளர் 2 டம்ளர் ஊத்துறீங்க, கொதிக்க வைக்கிறீங்க. சில்வர் வடிகட்டில வடிகட்டி அத காலையில 1 டம்ளர் குடிங்க, சாயந்தரம் குடிங்க. இது 1. அப்புறம் 2 வேளை வந்து ஒத்த செம்பருத்தி டீ. அது ஃபுல்லா ஹீமோகுளோபின் அயன் தான். ஒத்த செம்பருத்தி அந்த பூ மேல தண்டு வரும் பாருங்க, சிவப்பு கலர் மட்டும். அத வந்து ஒரு 10 பூ எடுத்துங்க. காலையில 10, சாயந்தரம் 10. அது வந்து அந்த அந்த இதுல வந்து எடுத்துட்டு ஒரு அலசிட்டு அதையும் தண்ணியில போட்டீங்கன்னா, கொதிக்க வச்சீங்கன்னா வேப்பாயிடும். அப்படியே ஃபில்டர் சில்வர் பண்ணி காலையில 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் குடிங்க. அதுக்கு இல்லாம அப்புறம் அரிசியில வந்து 3 அரிசி சொன்ன குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லைங்களே ஐயா, குடிக்கலையே. எப்போ வருங்களா? நான் ஒரு 11:30க்கு தாங்க ஐயா வந்தேன். 11:30க்கு தான் வந்து ஜாயின் பண்ணேன். அம்மா யூடியூப்ல நீங்க கேட்கலாம், தெளிவா கேட்கலாமா? சரிங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா, எங்களுக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க பேரும் ஊரும் சொல்லிட்டு பேசுங்க. ஐயா, என்னோட பேர் கண்ணம்மாள். நான் ராசிபுரத்துல இருக்கிறேன். ராசிபுரம் வந்து பேசுறேங்க ஐயா. சரிம்மா, சொல்லுமா. எங்க பையன் வந்துங்க எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் நல்லா படிச்சானுங்க. நல்லா படிக்கிற பையங்க. காலேஜ் போய் சேர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி மன அழுத்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிட்டான். அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியல. மன்றத்துக்கும் போறான், எக்ஸசைஸ் செய்யறான், தவம்லாம் செய்யறான். அவனுக்கு எப்படிங்க ஐயா அதை சரி பண்றது? எனக்கு கொஞ்சம் அதை சொல்லுங்க ஐயா. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் அதாங்க ஐயா, மன அழுத்தம் மாதிரி ஆயிட்டான். மன அழுத்தத்துல இருக்கானா ஐயா? மன அழுத்தமா? சரி சரி. அது இப்ப அவரு என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டாரு நம்ம பயிற்சியில? அவரு வந்து இந்த பேசிக் எல்லாம் எடுத்துட்டாரு, பிரம்மஞானம் போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தவம் எல்லாம் செய்யறாருங்க. இருந்தாலும் சரியாக மாட்டேங்குது. மாத்திரை எல்லாம் எடுத்துட்டாரா? எடுத்துட்டாருங்க ஐயா. பிரம்மஞானம் எடுத்தாச்சான்னு கேக்குறேன். எடுத்தாச்சு ஐயா, எடுத்தாச்சு. சரி, எடுத்தா கூட அதாவது பிரம்மஞானம் படிக்கலாம், அருள்நிதி படிக்கலாம், ப்ரொஃபசர் கோர்ஸ் பண்ணலாம், அது முக்கியம் இல்ல. பயிற்சி செஞ்சாதான் பலன். பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க ஐயா. டெய்லி செய்யறாரா? சரி, செய்யறாரு. ஒரு நீங்க இல்ல என்ன படிக்கிறாரு அதை சொல்லுங்க முதல்ல. அவரு என்ஜினியர் முடிச்சுட்டு இப்ப சர்வீஸ் கமிஷன் எழுதலான்னு படிச்சிட்டு இருக்கிறாருங்க. பிஇ முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாருங்க. இருந்தாலும் அவனை படிப்புல ஒரு முகமா படிக்க முடியல. அதுக்குதான் என்ன பண்றது? உங்களை எல்லாம் கள்ளக்குறிச்சியில நேர்ல வந்து பாக்குறேன். இப்ப அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லைங்க ஐயா, என்ன ஆகல. 29 வயசு ஆயிடுச்சு, என்ன திருமணம் ஆகல. 29ஆ? ஆமாங்க ஐயா. ஏன் 29 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்க? பண்ணணுங்க ஐயா, எல்லாம் எங்க குடும்ப சூழ்நிலை. அப்பா இல்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாரு 2.5 வயசுல. அதெல்லாம் ஓகே. இங்க குடிசையில இருக்கவங்க நரிக்குறவர்கள் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி ஐயா. யாரோ ஒருத்தர் பார்த்து சிம்பிளா 4 குடும்பம் வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்றாங்க. அதாவது ஓரத்தில் வளர்க்காத வளர்ப்பும், ஈரத்தில் கற்காத கல்வியும், 3 முடிக்காத திருமணமும், 4 பிறவாத பிள்ளையும் அது பயனில்லைன்னு சொல்றாங்க ரிஷிகள்.
ஆ, அந்தந்த காலத்தே பருவத்திலே பயிர் செய்யணும். ஆ, ஆ, 24 வயசு கல்யாணத்தை பண்ணணும். ஆ, அந்தந்த வயசுல ஆ, இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னுவாங்க. ஆ, ஆ, ஒழுக்க இல்லறம் உதவும். ஆ, அதே நோவு இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க நோவு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஆ, அதே ஒரு வரும். அந்தந்த ஆ. டைம்ல பண்ணுங்க. அவருக்கு பார்த்துக்க ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைமா, நீ பாட்டுக்கு அலட்சியமா இருக்காத, சிம்பிளா பண்ணிட்டு போ. இப்ப என்ன அதை கிராண்டா பண்ணணும்னு ஏன் நினைக்கிறேன்? கிராண்டெல்லாம் இல்லைங்க ஐயா. உடம்பு சரியாயிட்டு ஏதோ ஒரு உடம்பு நிலைமைக்கு சரியில்லாததால ஆளாயிட்டாங்க. சரி, உடம்பு சரி பண்ணுங்க. உடம்பு சரி பண்ணிட்டு ஒரு திருமணம் பண்ணி வைங்க. அது சரி பண்ண வேற முடியல. ஏதாவது நான் வந்து மனநல டாக்டர்கிட்ட தான் பாக்குறோம். அது என்ன இருந்தாலும் மாத்திரை சாப்பிடுறோம், சரியா மனநல பாதிப்பு இருக்குன்னா அப்ப வந்து நீங்க எனக்கு போன்ல கேளுங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க ஐயா. நான் உங்களை எல்லாம் நேரடியா வந்து பாக்கலாங்களா? கள்ளக்குறிச்சி வரட்டுங்களா? ராசிபுரத்து கள்ளக்குறிச்சி வந்துடலாம் நேரடியா. வந்துடலாம். நான் கள்ளக்குறிச்சியில இருந்தா தானே பார்க்க முடியும். அதாங்க ஐயா. நீங்க ஆலியார்ல தான் இருக்கிறீங்களா? சரிங்க ஆலியார்ல இல்ல, ஏதாவது ஊருக்கு போயிட்டே இருப்பேன். நீங்க முதல்ல போன் பண்ணுங்க. சரிங்க உங்க ஐயா. பையனை பத்தி பையன்கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசணும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதனால அப்ப தாங்க ஐயா. பாதிப்பு இருந்ததுன்னா நீ திருமணம் பண்ணக்கூடாது. இப்ப என்ன நீங்க உங்ககிட்ட விவரமா பேசிட்டு சொல்றேன். வேண்டாம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு 5 மணி நேரத்துல பேசுங்க. வாழ்க்கை 5 மணிக்காங்க ஐயா. சரிங்க ஐயா. ஆமா 5 மணி மணிக்கு வாழ்க்கை. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பத்மாவதி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நாமக்கல்ல இருந்து பத்மாவதி பேசுறேங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க ஒத்த செம்பருத்தி பூ வந்து தண்ணியில காய்ச்சி குடிச்சா நல்லதுன்னு அப்படியே பச்சையாவே சாப்பிடலாமாங்க ஐயா? பச்சையா சாப்பிட வேண்டாம், சாப்பிடக்கூடாது. பச்சை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா செடி கொடிகள்ல எலிகள் இருக்கு. எலி உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எலி இருக்கலாம், பள்ளி பூச்சி புட்டு இருக்கலாம். அதை கழுவணும் எதா இருந்தாலும். நைட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிடுறீங்க, காலையில அப்படியே எடுத்து பாத்திரத்தை இன்னொரு தடவை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி காய்கறி வந்து ஒரு தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து கட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணது அப்படியே போடக்கூடாது. செடி கொடிகள்ல ஏதாவது நக்கி இருக்கலாம், அல்லது வேற பாம்பு நக்கி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கு. அதால வந்து அந்த ஒத்த செம்பருத்தி என்ன பண்ணணும்னா பச்சை தண்டை எடுத்துருங்க. மட்டும் ஒரு 10 பூ 5 பூ 10 பூ எடுத்தீங்கன்னா பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி அலசிடுங்க. அதை எடுத்து தண்ணி எல்லாம் ஊத்திட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அதே பாத்திரம் வேற பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு, அப்படி கொதிக்க வச்சாவே சிவப்பா மாறிடும். அதை ஃபில்டர் பண்றது பிளாஸ்டிக் வடிகட்டியில பண்ணக்கூடாது. சில்வர் வடிகட்டியில வடிகட்டி குடிங்க, ஆற வச்சு குடிங்க. ரொம்ப சூடா குடிக்க கூடாது. அவ்வளவுதான். அது கூட வேற என்னங்க ஐயா போடணும்? செம்பருத்தி பூவோட போடக்கூடாது. ஒன்னோட கலக்காதீங்க. எதை சாப்பிடுறீங்களோ அதற்கு சிறப்பு தன்மை, அதை தனியா சாப்பிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. இன்னொரு டவுட்டுங்க. என்னோட ஃப்ரெண்டுக்குங்க ஐயா, தெரிஞ்சவங்களுக்குங்கய்யா. அதே மாதிரி நிறைய பேருக்கு தேன் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்கு. சுடு தண்ணியோ டீலயோ அந்த மாதிரி ஊத்தக்கூடாது. வெந்நீர்லயோ சுட வச்ச செம்பருத்தி நீர்லயோ ஊத்தக்கூடாது. ஆறின பிறகுதான் தேன் கலக்கலாம். தேனை வந்து சுத்தமான தேனை எதுலயும் வந்து வெந்நீரோ அல்லது சூடா பானங்கள்லயோ கலந்து குடிக்காதுங்க. ஆறின தேனை தனியா சாப்பிடுங்க, தனியா சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க. இன்னொரு டவுட்டுங்க. என்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க தாங்க ஐயா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாப்புக்கு போறாங்க. லேடி தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நுரையீரல் வந்து 10% தான் சுருங்கி விரியுது. சும்மா மாடிப்படி, அவங்க மேல மாடியில குடியிருக்காங்க. ஒரு 4 படி ஏறினாவே மூச்சு வாங்குது. நம்ம நரம்பு மன்ற பயிற்சியில வந்து FC மட்டும் 12 நாள் பயிற்சி எடுத்திருக்காங்க ஐயா. அது வந்து அப்ப வந்து அந்த பயிற்சியை அப்ப மட்டும்தான் 12 நாள் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணவே இல்லைங்க. என்ன பயிற்சி எடுத்திருக்காங்க? 12 நாள் FC கோர்ஸுங்க ஐயா. 12 நாள் பயிற்சி மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அவங்க எந்த மாடியில குடியிருக்காங்க? அவங்க எங்க வீட்டு பக்கத்துல தாங்க இருக்காங்க. அவங்க வேலைக்கு போறாங்க. வேலையில இருந்து வந்தவொடனே மாடிப்படி ஏறணும்னா அதுக்கே அவங்களால மூச்சு வாங்குதுங்க. ஒரு 2 படி கூட ஏற முடியல.
வேலைக்கு போற இடத்துல மாடி ஏற வேண்டியதா இருக்கா? அங்க இல்லைங்க, வீட்டுல இப்ப இருக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல மாடியில இருக்காங்க. எத்தனாவது மாடியில இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க ஐயா. சரி சரி, அது பொறுமையா ஏறிக்க வேண்டியதான். இல்ல வீடு மாத்த முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியதான், பொறுமையா வர வேண்டியதான். அதாங்க 10% தான் நுரையீரல் வந்து சுருங்கி விரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நுரையீரல் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்திருக்காங்க. இது கஷ்டம் தான் சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மூச்சு பயிற்சி, நம்ம மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்க சொல்லி வீட்டுல வந்து எனக்கு சொல்லி கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படிங்க அவங்களுக்கு என்னங்க சஜஷன் பண்ணலாம்? நீங்க பயிற்சி வந்து அந்த நுரையீரலை பலப்படுத்திட்டு அப்புறம் கொடுங்க. சரிங்க ஐயா. அதாவது நீங்க ஒருத்தர் வந்து ஒரு உறுப்பு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பலப்படுத்தணும். நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் ஒரு 10 ஐட்டம் இருக்கு. போன்ல கேளுங்க, குறிச்சிங்க. அதெல்லாம் சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அதை சாப்பிட்டோம். உடம்ப தயார் பண்ணிட்டு நாம தூங்கி எழுந்திரிச்ச உடனே போய் கல்யாணத்துல அப்படியே போவோமா? எவ்வளவு ரெடியாகி எப்படி போவோங்கய்யா? அதே மாதிரி பாடியை ரெடி பண்ண சொல்லுங்க 15 நாள். உடனே உடற்பயிற்சி கொடுக்காதீங்க. அதாவது சர்ஜரி பண்ணவங்களுக்கு உடனே உடற்பயிற்சி கொடுக்க கூடாது. ஒரு உறுப்பு பலகீனம்னா உடனே உடற்பயிற்சி கொடுக்க கூடாது. சரி சரிங்க. எங்கேயாவது லண்டன் போறாங்களா? இல்லைங்கய்யா. அதனால வந்து உடனே கொடுக்காதீங்க யார்ட்டும். அவங்க கிட்ட முதல்ல ஒரு பேராசிரியரா இருக்கீங்க, அருள்நிதியா இருக்கீங்க, ஒரு அன்பரை உட்கார வச்சு பேசுங்க. நீங்க அவங்க கஷ்டம் பூரா கேட்கும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு 50% ரிலீஃப் ஆயிடும். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் மீதி 50% பாடியில என்ன குறைபாடோ அதை நீக்கிட்டு கொடுங்க, உடற்பயிற்சி கொடுங்க. அவங்களுக்கு நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்லலாமாங்கய்யா? பேச சொல்லுங்க. நீங்க எல்லாம் 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது பேசுங்க. நான் அதை பேசிட்டு என்ன பயிற்சின்னு சொல்றேன், அதை கொடுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது அவசர அவசரமா காயகல்பம் நல்லது, உடற்பயிற்சி நல்லதுன்னு கொடுக்க கூடாது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. உடம்பு கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டு கொடுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. பயனுள்ள தகவல்ங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஹேமாவதி, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்க வளமுடன் அம்மா. பேசுறீங்க ஹேமாவதி? என் பேர் ஹேமாவதி, திருநென்றூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. சரி சரிம்மா. சிறப்பா இருக்குப்பா, நீங்க கொடுத்த உரையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நவதானியத்தை பத்தி சொன்னீங்க, இதை சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கும்னு. எனக்கு எக்ஸசைஸ் எல்லாம் நான் எல்லாமே செய்யறேன்ப்பா. நான் 3 அகத்தாயி இப்பதான் நேத்து தான் முடிச்சேன், 3வது அகத்தாயி. ஆனா நான் டயர்ட் ஆயிடுறேன்ப்பா ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி. வேலை நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்களா? மொபைல் யூஸ் பண்றீங்கல்ல, மொபைல்ல சொன்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பா தூரமா எல்லா பாயிண்ட்டும் சொன்னேன்ல. ஐ ப்ரொடெக்ஷன் மோடு போடுங்க, டார்க் மோடு போடுங்க, மொபைல்ல 2 அடி தூரத்துல வச்சு பேசுங்க. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தேவையானதை மட்டும் பேசணும். நம்ம ஊருக்கு அதை ஃபுல்லா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா உடம்பு பாடி டயர்ட் ஆயிடும். அப்ப அதெல்லாம் பேசுறது இல்லப்பா. ஏன்னா நான் டைலர் கடை வச்சிருக்கேன்ப்பா. எனக்கு வேலையே கரெக்டா இருக்கும். காலையில ஜூம் ஒரு 2 hour கேட்பேன், ஈவினிங்கும் ஜூம் அட்டென்ட் பண்ணுவேன். இதுவே பாதி நேரம் சரியா இருக்கும். செல் பாக்குறது கையில வச்சு பாக்காதீங்க, தூரமா ஸ்டாண்ட்ல வச்சிருவேன்ப்பா. மிஷின் மேலே ஸ்டாண்ட்ல வச்சுதான் இப்போ உங்ககிட்ட பேசுறது கூட இப்ப அப்படிதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். அதான் பரவாயில்ல. அப்புறம் டயர்ட் ஆகுதுன்னா நீங்க வந்து அளவு முறை காயகல்பம் எடுத்திருக்கீங்களா? என்னப்பா காயகல்ப பயிற்சி எடுத்தீங்களான்னு கேட்டேன். அகத்தாய்வு 3 இப்பதான்ப்பா நேத்து முடிச்சிருக்கேன். 3வது பயிற்சி முடிச்சிருக்கப்பா. என்னப்பா? ஏமா இப்ப நீங்க பயிற்சியில உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, அளவு முறை 5ல மீற சொல்லியிருக்காங்கல்ல. அதுல உழைப்பு வந்து நீங்க உணவு, உறக்கம், உழைப்பு, ஆண் பெண் நட்பு, எண்ணம், இந்த 5லையும் மீறக்கூடாது. நீங்க உழைப்புல வந்து அளவுக்கு உங்க எஃபர்ட்ஸ போட்டீங்கன்னா டயர்டா தான் இருக்கும், குறைச்சிக்கணும். அப்புறம் உணவு முறையை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு என்ன டெய்லர் இதை 2 பேக்கெட் மட்டும் இப்ப தச்சு கொடுத்து அவங்க உடனே அப்புறம் எக்ஸ்ட்ரா உழைப்பு போட்டீங்கன்னா டயர்டா தான் இருக்கும்.
அதையெல்லாம் கொடுக்கணும். அது எப்படின்னா அதை அவாய்ட் பண்ண முடியாது. சாயந்தரம் கொடுங்க அப்படின்னா எனக்கு நாளைக்கு மதியம் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மாத்தி உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஆனா அப்ப இன்னொன்னுப்பா, எனக்கு கை வந்து ஜவ் ப்ராப்ளம் வந்து ரைட் ஹேண்ட் கை ஃபர்ஸ்ட் வந்ததுப்பா. அது ரைட் ஹேண்ட்ல என்ன ப்ராப்ளம்? ஜவ் ப்ராப்ளம்ப்பா, கை தூக்க முடியாத திரும்ப முடியாத ஜவ் ப்ராப்ளம். சரிம்மா, அது சரியாயிடுச்சுப்பா. 1 இயர் ஆகுது. இப்ப மறுபடியும் லெஃப்ட் கைக்கு வந்து அதே மாதிரி இன்ஜெக்ஷனும் போட்டாங்கப்பா. போட்டு நான் இப்ப இந்த வேதாத்திரி இதுல வந்து ஒரு 10 மாசமா தான் இருக்கேன் நானு. வந்த பிறகு எக்ஸசைஸும் பண்ணியிருந்தாப்பா இருக்கேன். பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் கையும் அதே மாதிரி பெயின் வந்துச்சுப்பா எனக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. ட்ரீட்மெண்ட் கைகள்ல ஜீவானந்த குறைபாடு இருக்கு. நீங்க கைக்கு நல்ல வேலை கொடுக்குறீங்க டெய்லர்னா, காலுக்கு கைக்கு வேலை அந்த டெய்லர் வேலை. நீங்க அப்ப என்ன பண்ணணும், கைக்கு ஓய்வு கொடுக்கணும். மகிழ்ச்சியோட ரிலாக்ஸேஷன் போட்டீங்கன்னா ஓய்வு கொடுக்க சொல்றாருல. அப்புறம் கை தானே சோறு ஆக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் சரி, நம்ம தொழில் டெய்லர் வேலையில இருந்து அத்தனை கைதானே செய்யுது. ஆமாப்பா. நீங்க ஒரு வேலைக்காரனை வச்சு, யாராவது ஒரு வீட்டுல வேலைக்காரர் வைக்கிறாங்க, அவங்க அளவுக்கு மீறி வேலை வச்சா என்ன ஆகும், அவங்களுக்கு வலிக்கும், அந்த உறுப்புகள்லாம் வலிக்கும். ஆமாப்பா. கூடாது. கொஞ்சம் நிறுத்தி 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 செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நீங்க போன்ல கேளுங்க என்ன பண்ணணும். சரிப்பா. நம்ம கிளாஸ்ல வர இன்னொரு பாப்பாக்கும் அதே மாதிரி பெயின் வந்துருக்குதுப்பா. அவங்க என்ன தொழில் செய்யறாங்க? அவங்க தொழில் எல்லாம் செய்யலப்பா, வீட்டுலதான். குழந்தை ஏதோ ஒரு 5 வயசு 3 வயசு பாப்பா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சரி, இப்ப அது பேசின பிறகுதான் சொல்ல முடியும் என்ன அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான். சரிப்பா, நான் போன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு பண்ண சொல்றப்ப நானும் பேசுறேன்ப்பா. நன்றிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? வேற யாரும் இல்ல கேள்வி கேட்க. ஒரே ஒரு அன்பர் வந்திருக்காரு, பத்ரீஷ் அபரீஷ். அவருக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. பத்ரீஷ் அபரீஷ், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. நன்றி அம்மா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க எக்ஸ்பிளனேஷன். முதல்ல வணக்கங்க ஐயா. பேரு வந்து சபரீஷுங்க ஐயா. ஊரு வந்து கோயம்புத்தூர். ஆமா கரெக்டுங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. ஐயா, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நான் என்னப்பா அப்சர்வ் பண்றேன்னா, நிறைய பேருக்கு வந்து குழந்தையே பிறக்க மாட்டேங்குதுங்க ஐயா. அப்படியே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா இப்ப சில பேர் வந்து என்னோட கொலிகே ஒருத்தர் வந்து இப்போ இங்க ஆஸ்திரேலியா இருந்து அமெரிக்கா போயிருக்காரு. அவர் வந்து 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் எங்களுக்கு குழந்தை வேண்டாம், டிங்க்ங்கிறாங்க. டபுள் இன்கம் நோ கிட்ஸ், DINK டிங்க்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அது வந்து அவங்களோட விருப்பம் இதுல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு குழந்தை இல்லாட்டி குழந்தை இல்லாம தான் அது வந்து. அதான் அந்த மகரிஷி அதை பத்தி என்ன சொல்றாருங்க ஐயா? அதாவது குழந்தை இருந்தாதான் நிறைவுன்னு சொல்ல. ஆன்மீகத்துல திருமுருக கிருமாந்த வாரியாருக்கு குழந்தை இல்லை. அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி நம்ம குருநாதருக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்குன்னா அந்த பதிவுகள், அதுக்கு ஆன்மீக காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொண்டு வந்த எந்த பதிவுமே இல்லை. 100% பியூரா இருக்கும் அந்த சோல். அந்த பெண்டிங் இருந்தாதான் அது மறுபிறவி நம்ம குழந்தைங்க, மகன் மகள். 1. 2வது, குழந்தை வேணும்னுவாங்க, வேணும்னு விருப்பத்தோட இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்காது. பிறக்கலைன்னா அதுக்கு காரணம் என்ன, இவங்களுடைய செயல்பாடுகள். இவங்களுடைய செயல்பாடுகள்ல மொபைல் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, மொபைலோ லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ அதை பயன்படுத்தும் பொழுது அந்த ரேடியேஷன் உள்ள அறையிலே இருக்கிறது, ரேடியேஷன்லயே தொடர்பு வச்சுக்கிறது, பாக்கெட்ல மொபைல் வைக்கிறது, கிட்ட வச்சுக்கிறது, எந்த நேரமும் மொபைல்ல, எந்த நேரமும் நெட் ஆன் பண்ணி வச்சுக்கிறது, பகல் ராத்திரி. குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. ஓஹோ, சரிங்க ஐயா. ஆனா இப்போ அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுதான் கேட்டேன். தாத்தா பாட்டியோட உணவு முறை வேற. ரொம்ப சந்தோஷமா இப்ப இருக்கிற விட சந்தோஷமா இருந்தாங்க ஐயா. ரொம்ப பணம் கிடையாது, எல்லாம் பைத்தியம் பிடிச்சாலே அதான் கேட்டேன். ஆமா, செல் பயன்பாடு எல்லாமே இதுவா இருக்கும். இப்ப என்ன டைமுங்க சபரீஷ் உங்களுக்கு அங்க? ஐயா எங்களுக்கு மணி 5 ஐயா. 5:30 ஆயிடுச்சுங்க ஐயா. 5. சரி, எனக்கு ஒரு 1 hour கழிச்சு பேசுங்க, நான் விவரமா சொல்றேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க.
அடுத்த அன்பராக சண்முகப்பிரியா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? அவங்க போயிட்டாங்க. ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா? நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது கேட்டாங்கன்னா போன்ல பேசிப்பாங்க. சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு, சிந்தனையும் சிறப்பாக இருந்தது. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் நல்ல தெளிவான பதில் கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே